கிட்டல நீரைகனிய பொன்னுடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் போய மாசையான் மத்தளவ ஈரணி உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீராது எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளு விசை கல்வி தப்பில் அணித வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாடும் எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணை நாடும் நாம் இன்று ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் என்று ருத்ர சாவக ரிஷிக்கு பூர்வ ஞானம் அளித்த லீலையை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியது. அப்படி நாம் ஏதாவது ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு பார்த்தா அது திருமூல தேவனாயருடைய பாடல். நாம ஏற்கனவே ஆரூர் பெருமானை பற்றி பார்த்துட்டு பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன் முத்தினைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று சுந்தரம் சாமி அருமையாக சொல்கின்றார். யார் பாவி அப்படின்னு திருமூலதேவனாயிட்ட முதல் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. அதாவது யார் பாவிகள் அப்படின்னா சிவபெருமானுக்கு பூவையும் நீரையும் கொடுக்காதவர்கள் பாவிகள் அப்படின்னாரு. ஏன்னா எளிமையான முறை இறைவனை வழிபாடு செய்வதற்கு எளிமையான முறை என்னன்னா அவரை பூவும் நீரும் கொண்டு அர்ச்சிப்போம். இந்த எளிமையான முறையை கூட தெரியல அப்படின்னா நம்ம வழிபாடு பண்ணி என்ன செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதிலையும் முட்டராம் வளர்வழித்து இறங்கி பக்தியால் பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் அத்தனே என்னை ஆதரித்து அழைத்தால் அதுவே என்று அருளாயேன்னு மாணிக்கவாச பெருமான்னு சொல்றாரு. புண்ணியம் அப்படின்னாலே பூவும் நீர் தான். பூவை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது. எத்தனையோ சொற்பொழிவுல நம்ம சொல்லிட்டோம். பூவுக்கு அவ்வளவு தனிச்சிறப்பு. இந்த மலர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் சென்று பெருமானே உங்களுடைய திருவடிக்கு கொண்டு வந்த அந்த உயிரை விட்டுவிடக்கூடாது என்று அந்த மலர்கள் எல்லாம் கேட்கணும். அப்படி நம்மையும் ஒரு காலத்துல என்ன செய்வாரு, சாமி மலர் கொண்டு அர்ச்சித்தால் நம்மளையும் ஒரு காலத்துல திருவடிக்கு அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சுவாமி. அதனால நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். அதை பார்த்து சிவருமான் அருள் புரியாம போய்விட மாட்டாரு. அப்ப அப்படி கொடுக்காதவங்கள பாவிகள் அப்படின்னாரு. இந்த இது அதுவும் சொன்னாரு எண்ணிலி பாவிகள்னாரு. ஏன்னா சில பேர் தான் சிவபெருமான வழிபாடு பண்ணி மலர்கள்லாம் பறித்து சுவாமிக்கு அர்ச்சித்து இந்த பிறவிலிருந்து நீர்த்து கொள்ள வேண்டும் என்று சில பேருக்கு தான் அந்த எண்ணங்கள் இருக்கு. பல பேருக்கு கிடையாது. ஏன்னா உயிர்கள் எண்ணில உயிர்கள் இருக்கு. எண்ணில்லாத உயிர்களுக்கு சில உயிர்களுக்கு மட்டும்தான் எப்படியாவது இந்த பிறவி சிவபெருமானை வழிபாடு செய்து உய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த திறம் சில பேருக்கு தான். புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்து டைமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில்
வளம் வந்த மடவார்கள் நடமாட உழவதிர மலை என்றஞ்சி சில மந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. இந்த திருவையாத்துல இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சா, பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இடிதான் முழங்குகின்றதோ என்று உடனே மரத்தில் ஏறி போய் முகில் அப்படி போய் பார்த்துதான் அந்த குரங்குகள்லாம். ஆனா என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த பெண்கள் நடனம் ஆடுறது இடி முழங்குவது போல் இருந்ததான். உடனே மழை தான் பெய்ய போதோ அப்படின்னு சில குரங்களுக்கு தான் அந்த புத்தி வந்துச்சான். மழை வந்தாலும் வந்துடும், நம்ம போய் ஒதுங்க வேண்டும் அப்படின்னு மரத்துல போய் ஏறிக்கிடுச்சு. பல மந்திகளுக்கு அந்த அறிவு இல்லை, சில மந்திகளுக்கு தான் அந்த அறிவு. அதே போல சில பேருக்கு தான் சிவபெருமான இந்த பிறவில வழிபாடு செஞ்சு எப்படியாவது ஓய்வு பெற்று போக வேண்டும் அப்படின்னு சில உயிர்களுக்கு தான், பல உயிர்களுக்கு அது கிடையாது. அதான் எண்ணிலி பாவிகள் பல உயிர்கள் என்ன செய்யுது, பூவை கட்டணும். அப்படியா, நீங்க கட்டுங்க, உங்களுக்கு டயம் இருக்கு, நீங்க கட்ட வேண்டியதுதான். எங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்க ரொம்ப பிஸி. நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க, ரொம்ப பிஸி அப்படிங்கிறாங்கல்ல. அப்படிலாம் குடும்ப அளவுக்கு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு மலரால எடுத்து அச்சு, காலையில இல்லை மதிய நேரத்துல இல்லை சாயங்கால நேரத்துல. ஆனா பூவை பறிக்கிறது வந்து எப்படின்னா, அது காலையில உச்சி காலத்துக்குள்ள பறிச்சிடணும், 12 மணிக்குள்ள பறிச்சிடணும். சாயங்காலம் 4 மணிக்கு மேலதான் பறிக்கணும். பறித்து சாமிக்கு அதுலேயும் கூடுமான அளவுக்கு காலையில வெள்ளனத்துல பூ பறிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. இந்த 12 மணின்னு எதை சொன்னேன் அப்படின்னா, இந்த இலைகள் மற்ற இதெல்லாம் பறிக்கிறது. சில பூக்கள் வந்து ரொம்ப பகல்ல பூக்கும், அந்த மாதிரி மலர்கள் எல்லாம் 12 மணிக்குள்ள பறிக்கணும். பறித்து சாமிக்கு சாப்பிடணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா செடிப்பூ இருக்கு, கொடி மலர் இருக்கு, கோட்டுப்பூ இருக்கு, இப்படி நிறைய விதங்கள்லாம் இருக்கு. பல வகையில மலர்கள்லாம் இருக்கு. அத்தனை மலர்களையுமே சிவபெருமானுக்கு சாத்தலாம். இலைக்கு சொல்லும்போது ஒண்ணுதான் சொன்னாரு, ஆனா பூக்களுக்கு சொல்லும்போது பல மலர் கொண்டு உனது அடியினை உறப்பணிந்திலன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பல மலர்களை கொண்டு இறைவனை நாம அர்ச்சித்து கொண்டே இருக்க வேண்டும். இலைக்கு என்ன சொன்னாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, ஒரு இலையை கொடுத்தாலும் சாமி மகிழ்ந்தது. ஆனா பூக்கள் கொடுக்கும்போது எண்ணில்லாத பூக்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பாவிகள் லிஸ்ட்ல சொல்லும் போது எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னெறியாமல் நழுவுகின்றாரே. அதே போல இங்க பக்தியையும் அடிமையும் கை விடுவான் பாவியன். சுந்தரம் சாமிகிட்ட போய் கேட்டாங்க. சுந்தரம் சாமி சொன்னாரு, பக்தியை யாரு கைவிடுறாங்களோ அவங்க பாவிகள் அப்படின்னு. இப்ப நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நிற்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க பாவி. அடிமை திறத்தை விட்டுட்டா பாவி. சிவர் வந்தாங்க, எனக்கு நான் இவ்வளவு முதல் அடிமை, அவருக்கு எப்பயுமே நான் அடிமையா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அடிமை திறத்தை கைவிட்டாங்கன்னா அவங்க பாவிகள் அப்படின்னாரு. பக்தியையும் அடிமையும் கை விடுவான் பாவியேன். சிலர் பார்த்தீங்கன்னா பக்தியா வருவாங்க, ருத்ராட்செல்லாம் போடுறீங்க அப்படிம்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கழட்டி வச்சுருங்க அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்களா, என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கழட்டி வைக்கம்பாங்க. அதுக்கு பேர் பக்தியா சொல்லுங்க? அப்படி சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருக்காங்க. பக்தியிலே பல வகையான பக்திகள் இருக்கு. இப்ப கண்ணப்பண்ணாரு பக்தி செலுத்தினாரு, ஆனா பன்றிக்கறியை கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா அவர் இருந்த நிலை வேற, நாம இருக்கிற நிலை வேற. என்னங்க சாமியே பன்றிக்கறி சாப்பிடுறாரு, நீங்க என்ன கறி சாப்பிடக்கூடாதுங்க அப்படிங்காங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி விளக்க வைக்கன்னு தெரியல. சாமி வந்து ஒவ்வொரு உயிரினுடைய அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. அவர் தொழிலுக்கு அவர் அந்த பணியை செஞ்சாரு. வேட்டுவ தொழில், அவங்களுடைய தொழில் என்னது, மிருகங்களை அழிக்கிறது. அதுல இருந்துகிட்டே தன்னுடைய பக்தியை செலுத்தி வழிபாடு செய்தார் கண்ணப்பண்ணார். அதே போல நாம இருக்கிற பக்திக்கு இப்ப நல்லா தெரியுது, நூல்கள் எல்லாம் சொல்லுது இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது, இது எதை செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு நூல்கள் சொல்லியிருக்கு. அப்ப மாமிசம் சாப்பிடுவது குற்றம்னு சொல்லுது. அதை படிச்சுட்டு போய் அந்த தவறை செஞ்சா அது குற்றம் தானே. ஆனா வேடுவர்களுக்கு அது தெரியாது, அது குற்றம்னு தெரியாது, அவங்களுக்கு தொழிலே அதுதான். அந்த நிலையில இருந்துகிட்டு சுவாமி வழிபாடு பண்ணார். எப்பவுமே அது எண்ணத்தை மட்டும்தான் அறிவாரே தவிர செயலை இறைவன் பார்ப்பதே இல்லை. அப்படி சுவாமி எதையுமே பார்க்க மாட்டான். எந்த எண்ணத்தோடு இந்த பணியை இவன் செய்கின்றான் அப்படிங்கிற அந்த திறத்தை மட்டும்தான் சிவபெருமான் பார்ப்பார். பக்திமையும், பக்தினா உண்மையான பக்தியா இருக்கணும் சிவபெருமானுக்கு. பக்திமையும் அடிமையையும் கை விடுவான் பாவியேன், பொத்தின நோய் அதுவிதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுதேன்.
இந்த பொத்தின நோய் எது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம். இதை ரொம்ப நம்ம பல பிறவிகளில் நம்மளை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வைக்குது. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பிறவி வருது அப்படின்னா இந்த ஆணவ மலத்தினால தான் நமக்கு ஒவ்வொரு பிறவி வருது. ஏன்னா இறைவனை தவிர மித்த எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்க சொல்லும் இந்த ஆணவம். போ உலகத்தில் போய் நல்லா டிவியை பாரு, உலகத்தில் நல்லா உழலு, சாமி பெற பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும். எது? ஆணவம். நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வழியில் போய்கிட்டே தான் இருக்கும். நல்ல வழியில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மனதை அடக்கி கொண்டு சுவாமி கிட்ட கொண்டு சேர்க்கவனையும் நம்ம படுற பாடு நீங்களே வச்சு பாருங்க. அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம தான் அடக்க முடியாது, இறைவன் துணை கொண்டு தான் அதை அடக்க முடியும். பெருமான்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா சாமியை என்ன பண்ணுவாரு? அந்த இதை பழிச்சு. அப்படி பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன் முத்திரைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே அப்படின்னு சுந்தரம் சாமியில் அழகா சொல்றார். முத்திரைமா மனிதனை வைரத்தை மூர்க்க, சாமியை முத்து வைரம் பவளம் எப்படிலாம் வாழ்த்துறாங்க. அதுலேயே அப்பசாமி சொன்னாரு, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ எருந்த செல்வன் நீ என்னாரு அப்பசாமி. எல்லாருமே சாமியை முத்து பவளம். சாதாரணமா ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சம் போது என்ன செய்யும்? என் பவளமே, என் முத்தே, இங்க வாடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? கொஞ்சம் உங்களை பிள்ளைகள. அதே போல சாமிய முத்தே பவளமே அப்படின்னு செல்லமா என்ன செய்யறாங்க? ஞானிகள் எல்லாம் அவனை வழிபாடு செய்கின்றாங்க. முத்து பவளத்தை முழுச்சோதி அப்படின்னு கூட மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. அப்பசாமியில் புகழ்றது. இப்படி ஒவ்வொரு ஞானிகளுமே இத்தனைமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன், இந்த மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனை. திருவாரூரை விட்டுட்டு எங்க போயிட்டாரு? திருவொற்றியூர் போனாரு. 2 கண்ணும் போகியது. அதுக்கப்புறம் மீண்டும் திரும்ப கண்ணை பெற்றாரு. நான் எத்தனை நாள் இந்த ஆரூர் பெருமானை நான் பிரிந்தே இருந்தேன் அப்படின்னு பதியம் பண்ணாரு. யாரு? நமது சுந்தரம் சாமி. எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் இந்த ஆரூர் பெருமானை விட்டுட்டு நான் இந்த வசந்த உற்சவத்தை காணாம எத்தனை நாள் பிரிந்திருந்தேன். ஞானிகள்லாம் ரொம்ப உரைப்பா இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபேவரட்டா இருக்கும். இப்போ நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோயில், இப்போ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் ஒருத்தவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சகசிரங்கேஸ்வரர் கோயில் ஃபேவரட்டா இருக்கும், ஒருத்தருக்கு பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு திருச்செந்தூருக்கு போனாதாங்க நான் மாதம் போயிடுவேங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான கோயில் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிப்போம், முதல்ல எந்த கோயில் அப்படின்னு. நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் தெரியும், எப்பயும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஆட்கொண்டனால நம்ம எப்பயுமே விட மாட்டோம். நம்மளை எப்படியெல்லாம் ஆட்கொண்டாரோ அந்த பெருமானை யாருமே மறக்க மாட்டோம். அப்படி ஆட்கொண்ட பெருமான் தான் அவர். யாரு? திருவாரூர் பெருமான் மேலே அவருக்கு அவ்வளவு தீராத காதல் சுந்தரம் சாமி. பிறந்தது நாவலூர்ல இருந்தாலும் திருவாரூர் மேலே ரொம்ப வரும். இப்போ அடியின் ராஜபுரத்தில் பிறந்தாலும் வைத்தியநாத சாமி மேலே பாட்டு இங்கே வந்தாச்சு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோயில் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா கோயிலையும் சாமி தான் இருக்காரு, எல்லா இடத்துலையுமே பெருமான் தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு கோயிலையும் எப்படி இருக்காருன்னா எல்லாமே சிவபெருமான் தான். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான அழகாக சிவபெருமான் இருக்கின்றார். ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கேன்ல. ஒரு கலெக்டரை படிக்க வச்சாங்க ஒரு பையனை. அது சொன்னானா? ஒரு கலெக்டருக்கு படிக்க வச்சாங்க ஒரு பையனை. அவன் நல்லா படித்து கலெக்டர் ஆகிட்டான். ஊர் மக்கள்லாம் போய் பார்க்க போகணும்னு போனாங்க. போனால் நான் அவங்க ஊருக்காரன்னு சொல்கிறாங்க, பியூன் விட மாட்டேங்கான். அவங்க ஊருக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் வரிசையில் நின்றுங்க அப்படின்னு. வரிசையில் நின்று போய் பார்க்க போனாங்க கலெக்டரை. எல்லாரும் ஊருக்காரனா பார்த்தாங்க. அப்பா நம்ம கந்தசாமி பையனாப்பா, அந்த ஃபேன் என்ன, அந்த வசதி என்ன, எப்படி இருக்கான் கலெக்டரா. அதுக்கப்புறம் போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அப்பா மட்டும் சொன்னாங்க, கந்தசாமி உன் பிள்ளைய போய் நீ பார்த்தியா? ஆமாம், அவன் டெய்லி வீட்டுக்கு தான் நான் வரேன், வேற எங்கே போகிறான், அவனை பார்க்கறதுக்கு இன்னும் ஆஃபீஸுக்கு வேற போய் பார்க்கணுமா அவனை அப்படின்னாங்க. நீ அங்கே போய் பாருப்பா, உன் பிள்ளை நீ அங்கே போய் பாரு, அப்படின்னா தான் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு ஊருக்காரங்களாம் சொன்னாங்க. சரி, ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, எதுக்கு போய் அங்கே போய் பார்ப்போம்
அப்படின்னு தாய் தகப்பனாரும் சோத்தை கட்டிட்டு வந்தாங்க. வந்து நேர விறுவிறுன்னு உள்ள பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மான்னு சொன்னாலும் விட மாட்டேன்ட்டான் பியூனு. நேராக போய் வரிசையில் நிற்க போயிட்டாங்க. வரிசையில் நின்று உள்ள போய் பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்ததும் பார்க்குறாங்க அந்த ஃபேனு வசதி, அந்த உட்கார்ந்துருக்க இடம் எல்லாம் பார்த்ததும் நம்ம பையனா அப்படின்னு பூரிப்பாயிட்டாங்க. அதே போல நம்ம சாமி தான், நம்ம வைத்தியநாதர் தான். இங்கே எப்படி இருக்காரு? சகசலிங்கேஸ்வரர் இருக்காரு. திருவாரூர்ல தியாகராஜ பெருமானா இருக்காரு. ஒவ்வொரு திருக்கோயிலையும் ஒவ்வொரு விதமா இருக்காரு சாமி. ஒரே ஆள் தான், ஆனா ஒவ்வொரு இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணில்லாத லீலைகளை புரிந்து சிவபெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். கடவுள் ஒன்று தான், அதை யாராலையும் மாற்றவே முடியாது. கடவுள் ஒன்று, அது சிவபெருமான் மட்டுமே. அதுலேயும் பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். யார் சொல்றா? திருமல தேவன் சொல்ற. ஒரே குலம் நமக்கு சிவகுலம், ஒரே தேவன் சிவபெருமான், அவ்வளவுதான். பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன். சாமி நான் ரொம்ப பாவி சாமி. பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன். முத்தினமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. ஆரூர் மேல அவ்வளவு தீராது. ஆரூர் அரூரா அரூரா என்றென்றே அலறா நிலையினர். அதுலயும் ஒரு குறிப்பா ஒரு பாட்டு இருக்கு. ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பாடினீங்கன்னா நீங்க கைலாயம் போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களுக்கு ரூபா கொடுப்பாங்க யாருன்னா. அப்படி அழியங்க நடந்தது. அதனால சொல்றேன். ஆரூர் தில்லை, இது திருச்சேத்திர கோவை. ஒவ்வொரு கோயில பேரா வரும். அதுல சேத்திர கோவை உரைப்ப பாடினீங்கன்னா உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க கைலாயம். முதல் திரும்ப ஞானசம்பந்தமா மதியம் ஞானசம்பந்தம். ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம் வடகச்சியும் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். நல்லா இருக்கும். போய் திருச்சேத்திர கோவைன்னு வரும் முதல் திருமுறை. ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல். கரும்பு திருவள்ளுவர் இருக்கான். கரும்பு திருவள்ளுவர் இல்ல, பெரிய புக்கில் இருக்கும். பெரிய புக்கில் அப்படி ஒரு அழகான பாட்டு. அந்த ஆரூர் வச்சு ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல அடி எடுத்து கொடுக்காரு சாமி. எப்படி எடுத்து கொடுக்காரு? தில்லைவாள் அந்தரன்னு எடுத்து கொடுக்காரு. திருவாரூர்ல தில்லை எடுத்து கொடுக்காரு, இங்க ஆரூர் எடுத்து கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, இந்த ஆரூருக்கும் தில்லைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. திருவாரூர் இங்க வந்து யமன் சண்டீஸ்வரர், எங்க திருவாரூர்ல யமன் சண்டீஸ்வரர் இருப்பாரு, அங்க பிரம்மா சண்டீஸ்வரர் இருப்பாரு. இவனை கேட்டு வாங்கிக்கிட்டது. நாங்கள் சண்டீபதம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சிதம்பரத்துலையும் யமன் வந்து திருவாரூர்லையும் கேட்டுவாங்க. ஏற்கனவே ஒரு சண்டீஸ்வரர் இருக்காருன்னா இருப்பார். 2 சண்டீஸ்வரர் இருப்பார். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிதம்பரத்தில் போனோம்ல 2 சண்டீஸ்வரர் இருக்காரு பக்கத்துல. ஏற்கனவே விசாரசர்மரும் அங்க இருப்பாரு, அதோடு சேர்ந்து பிரம்மாவும் அங்க இருப்பாரு சிதம்பரத்தில். ஏற்கனவே விசாரசர்மரும் அந்த சண்டீஸ்வரர் பக்கத்துல, யமனும் இங்க இருப்பாரு திருவாரூர். இப்படி 2க்கும் ஒரு கனெக்ஷன். அங்க சபா நடனம் சிதம்பரத்துல, இங்க அசபா நடனம். மூச்சு இழுத்து இழுத்து விடுறோம்ல, அது மாதிரி இங்க அசபா நடனம். மேலே தூக்கி தூக்கி ஆட வைப்பாங்க திருவாரூர் தியாகராஜ பெருமான். அந்த அயவான பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு சாமி தேர்ல இருந்து இறக்கி கோயிலுக்குள்ள கொண்டு போகும்போது அப்படி ஆடி கொண்டு போவாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கும் கோயில். அப்படி பாட்டு அருமையான பாட்டு. வீட்டில் போய் அது என்னன்னு பாருங்க. இப்போ நம்ம ருத்ர சாவக ரிஷிக்கு பூர்வ ஞானம் அளித்த லீலையை பற்றி நம்ம பார்க்க போறோம். சிவபக்தியில் சிறந்தவரான ருத்ர சாகவ ரிஷி என்று ஒருவர் இருந்தார். அவர் கமலாலயத்தின் கரையில் 100 வருட காலம் வரையில் தியாகராச பெருமானை குறித்து திவ்ய தாரணை செய்து அவரிடம் இருந்து தாம் பெற்ற தத்துவ ஞானத்தை, தமது பூர்வ கர்மங்களின் பயனையும் ஜன்ம பிராப்தியையும் தனது சிஷ்யர்களான யவனர் முதலானவர்களுக்கு விரிவாக உரைத்தார். இந்த ரிஷி வந்து என்ன பண்ணாரு? பூர்வ ஜென்மம்னா இவருக்கு ஞாபகம் வருது. யாருடைய அருள்னால? தியாகராஜ பெருமானுடைய அருள்னால இவருக்கு பூர்வ ஜென்ம இதெல்லாம் வருது. அதை வந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு. நான் முற்புறையில் எப்படிலாம் இருந்தேன், அதான் நான் உங்களுக்கு, அதுவும் யாருடைய கருணையினால? தியாகராஜ பெருமானுடைய கருணையினால உங்களுக்கு நான் அந்த விஷயத்த நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு இருக்க சிஷியர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு.
அதுவும் எத்தனை வருஷ காலம் அந்த கமலா கரையிலேயும் 100 வருட காலம் தியானம் செய்கிறாரு சுவாமியை நோக்கி. சிவபெருமான் தியாகராஜ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு பூர்வ ஜென்மத்தெல்லாம் காட்டின அந்த செய்தியை இப்ப சிஷ்யர்களுக்கு சொல்ல போறாரு. ரெண்டாவது, திவ்ய தாரணை செய்து அவரிடம் இருந்து தாம் பெற்ற தத்துவ ஞானத்தை. திவ்ய தாரணை என்னன்னா சாமிய சிந்தனை பண்றது, தாரணை செய்வது, மனதுக்குள்ள அடக்கி. தாரணை ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, தாரணை, அதுக்கப்புறம் தான் தியானம், அதுக்கப்புறம் சமாதி நிலை. இந்த அட்டாங்க யோகத்துல அது வரும், தாரணை, தியானம், சமாதி. அப்படி அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து 100 வருட காலம் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு இந்த ருத்ர சாவக ரிஷி என்பவர். ஏற்கனவே சொல்வது போல ஞானிகள்லாம் அப்படி உட்காந்துட்டாங்கன்னா வருஷம் போறது தெரியாது. நம்ம 100 வருஷம் 100 வருஷமா அப்படிமோ, ஆனா அவங்களுக்கு ஒரு நொடி பொழுது போயிடும். அருணைநாத பெருமான் சும்மா இரு சொல்லறன்னாரு, கண்ணை மூடி கண்ணை மூணாரு, 12 ஆண்டுகள் ஓடிடுச்சு. 12 ஆண்டுகள். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவர் காட்சி கொடுத்து ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடு அப்படின்னாரு. அது திருப்புகழ் பாடுகன்னாரு. பாருங்க பாட்டு, முக்தை தரு பக்தி திறனகை அத்திக்கிரை சக்தி சரண், அப்படி ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. சார் அப்படி ஒரு அருமையான பாடலை நமக்கு கொடுத்தார். என்னன்னா அந்த ஞானம் இறைவனை நோக்கி நல்ல மனம் ஒன்று என்னைக்கு நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு எல்லா ஞானமும் நமக்கு விலகி தோன்றும். பூர்வ ஜென்மம் யாவம்னா வரும். இறைவன் நோக்கி தவம் செஞ்சீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னதான் இருந்தோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். உங்க சுவாமி காட்டுவார். இப்போ அப்படிதான் இந்த ரிஷி காட்டியிருக்காரு. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னதான் இருந்தோம் அப்படிங்கலாம் சொல்றாரு. அப்படி பரமேஸ்வர பக்தியானது எப்பொருளையும் அளிக்கும். இப்ப வந்து சீடர்கள் சொல்றாரு, இப்ப பக்தியிலே சிறந்தது சிவபெருமான் மேல் கொண்ட பக்தி தான் சிறந்தது. அந்த பக்தியும் பரமேஸ்வரது பக்தியானது எப்பொருளையும் அளிக்கும். நீங்க கேட்டதுன்னா கொடுக்கக்கூடியது பரமேஸ்வரருடைய பக்தி. ஏன்னா சிவபெருமான் தானே எல்லாம் கொடுப்பாரு, மற்ற யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த தெய்வத்தாலையும் கொடுக்க முடியாது. சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிவபெருமான் ஒருவரால் தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகும் திருவும் புணர்ப்பானை, நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இந்த தன்மை நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பானத்தனி ஆரூரானை மறக்கணுமாம். போயிட்டுங்களா? சரி. ஆரூரானை மறக்கணுமாமேன்னு சாமி வழிபாடு செஞ்சா பொண்ணு தருவாரு. பொண்ணு வேணுமா பொண்ணு, மெய்ப்பொருள் வேணுமா மெய்ப்பொருள், திரு வேணுமா திரு, வேற என்ன வேணும், ஞானம் வேணுமா ஞானம், உலக போகம் வேணுமா ரைட்டு, எதுனாலும் சாமி தருவார். ஆனா நம்ம சாமி கிட்ட என்ன கேட்கணும்? அந்த அன்புக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பொண்ணும் மெய்ப்பொருள் ஆகிய சிவத்தை தான் நம்ம விரும்பணும். திருநாளும் சாமி தான், மெய்ப்பொருளை தான் நாம விரும்பணும். மெய்ப்பொருள் ஆகிய சிவத்தை தான் நம்ம வேண்ட வேண்டும். அவருடைய அன்பை மட்டும்தான் நாம வேண்ட வேண்டும். மற்ற எதை நாம வாங்கினாலும் பின்னாடி நமக்கு பெரிய துன்பம் காத்து கொண்டு இருக்கின்றது. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகவும் திருவும் புணர்ப்பானை, நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இன்ன தன்மையை நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயப்பிரானத்தனி ஆரூரானை மறக்கணுமா. அப்படி பக்தியில சிறந்தது ஈஸ்வர பக்தி. அந்த ஈஸ்வர பக்தியில அந்த ஈஸ்வர பக்தி செய்தால் எப்பொருளும் கிடைக்கும். மாயையின் சூழ்ச்சியை நீக்கி திவ்ய ஞானத்தை அளிக்கும். ஈஸ்வர பக்தி என்ன செய்யும்? மாயை நீக்கி திவ்ய ஞானத்தை அளிக்கும். மாயைங்கிறது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? இந்த உலக மாயை, உலகத்து மேல் கொண்ட பற்று கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். உடனே எல்லாம் நீங்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது எத்தனை ஆண்டுனாலும் ஆகலாம். மாயை நம்மளிடமிருந்து நீங்குவதற்கு சோபான முறையில தான் இந்த உயிரானது அறிவை தவிர எடுத்ததுமே திவ்ய ஞானம் விளங்கப்பட்டு ஒரே பிறவிலெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுக்குண்டான முயற்சிகள் அதிகமாக இருந்தா எடுத்த பிறவிலே போயிடலாம். உங்களுக்கு உரைப்பு அதிகமாக இருந்தா எடுத்து இந்த பிறவிலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நூல்கள் சொல்லுது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட உரைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உரைப்பு இருந்தால் எடுத்த பிறவிலே போகலாம். அதுக்கு எளிமையான வழியை சொல்றாரு. நீ எடுத்த பிறவிலே போகணும்னா சித்தாந்தத்தின் வழி கடைபிடிக்கணும்னாரு. சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கன் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி
ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகெல்லாம் மூர்க்கராகி இத்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர் இது என்ன பிராந்தே அப்படின்னு சொல்றாரு. சித்தாந்தம் என்ன சொல்லும்? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும்? இறைவனை அடைவதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் செய்தால் அடையலாம் அப்படின்னு சொல்லும். அதுதான் மூலம். நீங்க முக்கியமா நீங்க சைவ சித்தாந்தம் என்னத்தை படிச்சாலும் எப்படி சுத்தி வந்தாலும் இந்த 4 நெறி தான் ரொம்ப முக்கியமானது. சரியை கிரியை யோகம் ஞானம். இதை பெறாம நாம இறைவனை அடையவே முடியாது. நன்னெறியாவது நமச்சிவாயன்னு சொல்றாரு. அந்த நன்னெறி எதுனா சரியை கிரியை யோகம் ஞானம். இதை செய்தாலுடைய நாம போக முடியாது. கடைசி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கூட. அப்ப அந்த அதன் வழி நடந்தா சரியகிரி யோகம் வழி நாம் நடந்தால் நாம் ஞானத்தை அடையும். சரியகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடி சேர்வர். 2 குடலால் தொண்டு செய்யணும், வாக்கினால் தொண்டு செய்யணும், அப்புறம் மனதால இறைவனை நினைக்கணும். 1 செஞ்சுட்டு 2 விட்டாலும் போக முடியாது. நான் நல்லா தொண்டு செய்வேங்க, அது மட்டும் போதாது. திருமுறை பாடணும், திரும்ப மட்டும் பாடினா போதாது. நாமும் ஜெபிக்கணும், நாமும் ஜெபிச்சா மட்டும் போதாது. அகத்துக்குள்ள நினைக்கணும். இப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே வரும். இப்படிதான் நமக்கு திவ்ய ஞானம் விளங்க பெறுமே தவிர ஒன்றை விட்டு ஒன்று வந்தால் நமக்கு இறை ஞானத்தை நம்ம அடைய முடியும். அப்போ இந்த நம்ம சைவ சித்தாந்தத்தில் கரெக்டாக வச்சுருக்காங்க. சரியை கிரியை யோகம் ஞானம். ஒரு வீட்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா என்ன இருக்கும் முன்னாடி? இப்போ வீட்டுக்கு போனால் முன்னாடி என்ன சார் இருக்கும்? வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒரு வீட்டுக்கு போறீங்க, முன்னாடி என்ன இருக்கும்? அந்த சொல்றேன், வாசப்படி இருக்கும். கரெக்டு, வாசப்படி இருக்கும். 4 படி இருக்கும். அந்த 4 நம்ம வீடு பேர் அடையிறதுக்கு 4 படி வேணும். சரியகிரி யோகம் ஞானம்ங்கிற படி. இந்த வீட்டுக்கு போறதுக்கு எப்படி 4 படி தெரியும், அதே போல அந்த வீட்டுக்கு போறதுக்கு நம்ம 4 படி. இந்த படியை கடந்தாதான் எங்க போக முடியும் வீட்டுக்குள்ள. அதே போல சரியகிரி யோகம் ஞானத்தை கடந்தாதான் நாம எங்க போக முடியும்? சிவபெருமானை போய் அடையும். அந்த வீடு பேருக்கு நாம அடையும். இந்த வீடுங்கிறது என்னன்னா வீடு பேருன்னு பேரு. இறைவனை அடையிறதுக்கு என்ன பேரு? வீடு பேரு. அது விடு என்பதும் பெரு என்பதும். எதை விடுத்து எதை பெறணும்? இது எப்படி ஆச்சுன்னா, இப்ப பாசத்தை விடுத்து ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் வீடு பேருன்னு ஆச்சு. விடு என்பது வீடு என்றும் பெரு என்பது பேரு என்றும் நீண்ட தொழில் பெயர்ச்சில இலக்கண நயத்துல நீண்ட தொழில் பெயர்ச்சில எப்படி மாறும்? விடு என்பது வீடு என்றும் பெரு என்பது பேரு என்றும். அதைத்தான் வீடு பேரு என்று அழைத்தார்கள். எதை விடணும்? பாசத்தை விடுத்து ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் வீடு பேருன்னு பேரு. புரிஞ்சுச்சுதான்? இப்பதான் புரியுற மாதிரியே இருக்கு அப்படிங்களா? வீடு பேரு. இறைவனை அடைவதற்கு எதை விடுக்கணும்? பாசத்தை விடணும். அப்படி அங்க நான் சொந்த பந்தத்துல விடணுமாங்க? நீங்க விட வேணாம். பாசத்தை அறுக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியகிரி யோகம் தண்ணில் சாராமை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனிவிக்கும் தானே. அடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்க அந்த ஞானத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். அதுலயும் சிவஞான செயலுடையோர் கையில் தானம். சிவ கைங்கரி செய்கிற அடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்க பாசத்தை எளிமையாக நீக்கி ஓடிடலாம். இல்லைன்னா பாசம் உங்களை விடாது. உடனே நீங்க பாசத்தை விடுன்னா உடனே உங்க குடும்பத்தை விட்டுட்டு போகணும்னு சொல்லலை. இந்த பாசம் எங்கிறது என்ன அப்படின்னா, பந்த பாசம் அறுக்க வல்லார்களையும் சொல்றாருல. நீங்க இல்லத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா அவங்களோட ஒன்றாம உங்க கடமையை செஞ்சுக்கிட்டே அவங்கதான் எல்லாம் நினைக்காம அவங்களோடு ஒன்றுபடாம இறைவனோடு ஒன்றுபடணும். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசிய சங்கர் இருந்தால் மறவாமை நிலையில இருக்கணும். இவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதோட யாரும் நினைக்கணும்? சங்கர் இருந்தாலும் மறக்காம இருக்கும். இது ஒண்ணுதான் நமக்கு சொல்லப்படுது. உங்க கடமை. அதுக்காக பாசத்தை உடனே டக்குலாம் விட்டுட்டுலாம் போக முடியாது. பாசத்தை அறுக்காம நம்ம சாமியும் அடைய முடியாது. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாசத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் நிரந்தரம் கிடையாது. ஊரும் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்றுப்பற்ற பேரும் சதம் அல்ல, பெண்டீர் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, செல்வம் சதம் அல்ல, நீ தாள் சதம் கட்சி ஏகமனே. அப்படி நிலையில இருக்கும். சிவபெருமானுடைய திருவடி தான் நமக்கு உண்மையான பேரு. மற்றதெல்லாம் நமக்கு துணைக்கு வராது. இப்படி நம்ம மனைவி மக்கள் பிள்ளைகள் நமக்கு இருக்கக்கூடிய வீடு வாசல் எல்லாமே நாம் செய்த வினையினால வருது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்துக்கிட்டே நீங்க யாரை நினைக்கணும்? சிவபெருமான் நினைக்கணும். சங்கரன் இருந்தாலும் மறக்காம இருக்கும். எல்லாமே நமக்கு வாய்த்த குழந்தைகள் முதற்கொண்டு எதனால வருது? வினையினாலதான் வருது. ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தீங்கன்னா பாடா படுத்தும். என்ன காரணம்? நாம செஞ்சு வச்சிருக்கோம். அப்படி
அதெல்லாம் நம்மளை வந்து வருத்துது. சில குழந்தைங்க நல்லா இருக்கும், ஆனாலும் மனம் வருத்தப்படும். தெரியுமா உங்களுக்கு? சிலர் நல்ல குழந்தைய பெற்று கூட மனம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட, கோடீஸ்வரர் கூட நீங்க பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எதையாவது ஒண்ணு நினைச்சு நினைச்சு மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிறவி எடுத்துட்டோம்ல, பிறவி எடுத்தாலே இறக்கும் வரையும் இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலதான் ஞானிகள் பிறவி வேண்டான்னு கேட்டாங்க. புரிஞ்சுச்சா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கு என்றார். நான் அப்படி இந்த மாயின் சூழ்ச்சியை நீக்கி திவ்ய ஞானத்தை அளிக்கும் எது? ஈஸ்வர பக்தியானது திவ்ய ஞானத்தை அளிக்கும். ஈஸ்வர பக்தியே ஆத்மாவுக்கு உற்ற துணையாக இருக்கும். சாமி மேல பக்தி கொண்டாதான் சாமி எப்பயுமே தோன்றா துணையா இந்த உயிர்களுக்கு வந்து கொண்டே இருப்பார். சரி, எப்படிங்க நான் இறைவன் மேல பக்தி செலுத்துறது? ஏதாவது ஒரு உறவு வைத்துக்கொள். அப்படிதான் நம்ம நூல். ஏதாவது உறவு வச்சு சுவாமி அல்ல, அப்பான்னு கூப்பிடு, ஐயான்னு கூப்பிடு, அன்புடைய மாமா மச்சான் என்ன வேணாலும் சொல்லியால. ஆனா நீ பக்தி செலுத்தணும். சாமி ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு வழிபாடு. விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுள்ளான் மாமலி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன் நிற்கவே. அப்ப சாமி அழகா சொல்றாரு, ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயிறை வைத்து தேய்த்தால் சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். பால்ல நெய் இருக்கா இல்லையா சிவா? பால் நெய் இருக்கா? என்ன எப்படி யோசிக்காங்க? இருக்கும் தான் நான் நினைக்கிறோம். பாலுக்குள்ள நெய் இருக்கு. அதை என்ன செய்யணும்? வச்சு மத்தத்தை ஊன்றி நல்ல கயிறை வச்சு, அது 2 கயிறை வச்சுக்கணும், வச்சுட்டு இழுக்கும். வெண்ணெய் இருக்குன்னா என்ன வரும்? நெய் இருக்கும். அப்ப அதுக்குள்ளதானே இருக்கு, பாலுக்குள்ளதானே இருக்கு நெய். அதுல சொன்னாரு, விறகில் தீனன் பாலில் படு நெய் போல் அப்படின்னாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கு படு நெய்னா, உள்ள ஆழ்ந்து உள்ள போகணும். அது போல சிவபெருமான் வந்து இப்ப பால் தூளமா தெரியுது, அதுக்குள்ள வெண்ணெய் எப்படி தெரியுது? சூட்சமா இருக்கு. அதிசூட்சமா எது இருக்கு? நெய் இருக்கு. அதே போல நமக்கு சுவாமி வந்து அதிசூட்சமா இருப்பார் உள்ள. அவர் வெளிப்பட்டு தோன்றி வர்றதுக்கு, வெளியில நமக்கு தெரியறதுக்கு அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற, அறிவுங்கிறது 2 வகை ஞானம். ஒன்று அவரஞானம், மற்றொன்று பரஞானம் என்று பெயர். புரியுதா? அவரஞானம், அவரஞானம்ங்கிறது என்னது, பரஞானம்ங்கிறது என்னது? அவரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த 2 வகை அறிவு இல்லாம நாம் இறைவனை அடையவே முடியாது. அதான் ஞானசம்பந்த பெருமானை சொல்லும்போது அழகா சொன்னார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அழகா சொல்ற. அவன் ஞானப்பால் அருந்தனமே 2 வகை ஞானத்தையும் பெற்றார். ஓமையில்லா கலைஞானத்தையும் உணர்வறிய மெய்ஞானத்தையும். ஓமையில்லா கலைஞானம் என்பது அவரஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்பது பரஞானம், அனுபவத்தால் ஏற்படக்கூடிய அறிவு. அப்ப அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் கூட அனுபவத்தை பெறாம இறைவன் அடைய முடியாது. அனுபவ ஞானம் ரொம்ப தேவை. நான் நிறைய படிச்சிருக்கேங்க, பயனே கிடையாது. அதை கொண்டு அனுபவத்துல ஏற்பட்டு கொண்டு வரணும். இப்ப ஒருத்தவங்க நல்ல வழிபாடு பண்றாங்க, நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நல்ல வழிபாடு பண்றவங்க வெளியில தெரியாம வழிபாடு பண்ணுவாங்க. 1. 2வது இறைவனை நல்லா அனுபவிப்பாங்க. கற்றவர்கள் கூட நான் நிறைய படிச்சுட்டு அகந்து வரும், ஆனா அனுபவ ஞானத்தை பெற்றவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இறைவனை உள்ளுக்குள்ள வச்சு தான் நான் வேற எனாதிருக்க நீ வேற எனாதிருக்க நேராக வாழ்வதற்குன்னு அருள் கூற நிலையில இருப்பாங்க உண்மை ஞானத்தை உடையவர்கள். கேட்க, நம்ம உண்மையான உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம சொன்ன அந்த உலகத்துல எப்படி பிணத்தை போல இருப்பாங்கன்னு சொன்னேன்ல அவங்ககிட்ட. செத்தாரை போலே தீவார்கள். யாரும் பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நிறைய பேர் எங்க போயிடுறாங்க? காட்டுக்குள்ள போய் தவம் பண்ண போயிடுறாங்க. இங்க உலகத்துல இருக்கவே அவங்களுக்கு பிடிக்காது. உலகத்துல வாழ்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப, எப்படியாவது சாமியை நல்லா அனுபவிக்கணும். ஏன்னா சிவபெருமான் வந்து அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் அல்ல, அனுபவ பொருள். ஆனா அறியணுமா அப்படின்னா அறிந்து அனுபவப்படணும். அந்த அவரஞானத்தை பெற்றுக்கொண்டு அனுபவத்தை கொண்டு வரணும். அப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க நல்லா வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அனுபவ ஞானம் உங்களுக்கு எப்ப கிடைக்குன்னா, நீங்க திருக்கோயிலுக்கு போகும்போது திடீர்னு சாமி சிரத்துல இருந்து ஒரு பூ வரும், அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்.
சில பேருக்கு சாமியே நீங்க ஏதாவது நினைச்சிட்டு இருப்பீங்க, யார் மூலியமாவது வந்து சாமி உங்களுக்கு அதை கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் அனுபவங்கள் நிறைய சாமி ஒருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும் எப்படிலாம் சாமி உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தாருன்னு. ரெண்டாவது, நீங்க அந்த சிவ அனுபவத்தை வெளியில யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. அதுவும் குற்றம். சிவ அனுபவத்தை யார்ட்டையுமே சொல்லவே கூடாது. உங்களுக்கும் சாமிக்கும் மட்டும்தான் தொடரும். அது யார்ட்டையும் சொல்லவே கூடாது. சாமி எனக்கு என்னென்னலாம் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க. அது உங்களுக்குள்ளே வைத்து வைத்து கொண்டு உருகி உருகி வழிபாடு செய்யும் சாமி. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அப்படி ஈஸ்வர பக்தி என்ன செய்யும்? ஆத்மாவுக்கு உற்ற துணையாக அது விளங்கும். யாரு உற்ற துணையாக சாமி இருப்பாருன்னா, தன்னை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வார். இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தவன் தன் அடியோ உங்களுக்கு. இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் எங்க அப்பாவா உடன் தோன்றினராய் சகோதரராய் இப்படி பல வழிபாடு செய்யும். இப்படி சாமியை உற வைத்து கொண்டு வழிபாடு செய்தால் அவரு சாமி என்ன பண்ணுவாரு? நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாவங்களை ஒழித்து நற்பதத்தை அளிக்கும் ஈஸ்வர பக்தி பாவத்தை நீக்கும். அத்தகைய தியாகேச பக்தியினால் நான் பெற்ற நன்மைகளை சொல்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு யார் சொல்றா? ருத்ர சாவக ரிஷி தன்னுடைய சீடர்களுக்கு எப்படியெல்லாம் எனக்கு தியாகராஜ பெருமான் எனக்கு அருள் செய்தார் என்கின்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு பூர்வ ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு சாமி. இப்ப நான் இதை வந்து சொல்றேன். இப்ப எதுக்காக இவர் சொல்றாரு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா இவர் ஏன் சொல்றாருன்னா தியாகராஜ பெருமான் தான் சொல்றாரு. அதுக்காக தான் தன்னுடைய சீடர்களுக்கு இவர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இல்லைன்னா இவர் சொல்ல மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூர்வ ஜென்மனுடைய விஷயத்த தன் சீடர்களுக்கு எதுக்காகனா அவங்களுக்கு அந்த அனுபவ ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லி தியாகராஜ பெருமானே சொல்றாரு. அது கடைசியில் வருது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியில் நான் பிரகதாரு என்னும் ஒரு மகாராஜனுடைய நாட்டில் ஒரு கிளியாய் பிறந்தேன். பூர்வ ஜென்மத்தில் என்ன பிறந்திருக்காரு? கிளியா. ஒவ்வொருத்தவங்களும் பூர்வ ஜென்மத்தெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விதமான நம்ம இதெல்லாம் கெஜெட் எல்லாம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம நம்ம பள்ளியா பிறந்திருப்போமா பாம்பா பிறந்திருப்போமான்னு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதா இருக்கும். இப்போ இந்த ரிஷியே முற்பிறகு என்னதான் பிறந்திருக்காரு? கிளியா பிறந்திருக்காரு. யோசிச்சு பார்த்தோம். இப்போ நம்மளாம் என்ன பிறந்திருப்போம்னு யோசிக்க ரொம்ப, அதுவும் நிறைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதனை பிறக்கிறதுக்குலாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா மனிதனை பிறக்கவே முடியாது. அதையும் சொல்ல போறாரு. அப்படி அந்த மகாராஜருக்கு இவர் வந்து கிளியாக இருந்தார். கிளி வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் அப்படி திரும்ப அப்படியே சொல்லும். மற்ற எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. கிளிகிட்ட ஏதாவது சொன்னீங்க உடனே அதை திரும்பி சொல்லும். கிளி நிறைய பேர் வளர்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல இருக்கா? வளர்க்காங்க. அப்படியா? வளர்க்காங்களா? இத்தனை ஒன்னா ரெண்டா? ஒன்று வளர்க்காங்க. அது ஜோடியா தானே வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாதா? அப்படியா? ஏறார் இளங்கிளியே எங்கள் பெரும் துரைக்கோன் சீரா திரு நாமம் தேர்ந்துரையாரூரன் அப்படின்னு யாரு சொல்றான்? மாணிக்கவாசகர் சொல்றாரு. கிளிக்கு தூது சொல்றது போலே பாட்டு அமைச்சிருக்காரு. அப்புறம் குயிலுக்கு தூது சொல்ற மாதிரி, கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழு கப்பாள் ஜோதி மணி ஒடி சொல்லில் சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மிலான் வர கூவாய். அந்த கிளிக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, உங்க நாடு சிவபெருமானுடைய நாடு எது? தென்பாண்டி நாடே தெளி. சிவபெருமானுக்கு நாடு எது? பாண்டிய நாடு தான் வருது. சரி, ஊர் என்ன ஊரு? உத்தர கோச மங்கை என்னும் ஊர் அப்படின்னாரு. உத்தர கோச மங்கை தான் சிவபெருமானுக்கு ஊர். அப்ப மற்றதெல்லாம் ஊர் இல்லையான்னு கேட்காங்க. எல்லாமே அவருடைய ஊர் தான். ஆனா சிறப்பாக சொல்லப்படுவது உத்தரகோச மங்கை என்னும் ஊர். அது ரொம்ப பழங்கால கோயில். இப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளவு சாமி வந்து அம்பாளுக்கு உபதேசம் செய்த இடம் உத்தரகோச மங்கை. மங்கையாகிய உமையம்மைக்கு கோஷமாகிய ஆகமத்தை உபதேசம் செய்தது உத்தரகோச மங்கை என்று பெயர். அப்படி
ஒரு பிறவில ஒரு கிளியாக பிறந்தேன். குடும்ப கடலில் அனாதியாக உழன்று கொண்டிருக்கும் ஜீவர்களுக்கு உண்டாகும் பூர்வ பாவமே ஜென்மங்களுக்கு காரணம். இப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு பாவத்தின் காரணமாக தான் பூர்வ ஒரு பிறவி வருவதெல்லாம் அவன் செய்த முற்செய்த வினையின் காரணமாக ஒவ்வொரு பிறப்பாக வருகிறது. அதுதான் ஒருத்தவங்களுடைய ஜென்மத்துக்கு காரணம். ஏற்கனவே செய்த வினைக்கு தகுந்தவாறு தான் ஜென்மங்கள் உண்டாகிறது. அவ்விதமான பூர்வ பாவங்களினால் எனக்கு ஒரு கிளி ஜென்மம் கிடையாது. அப்படி ஏதோ ஒன்றுக்கு செஞ்சதுனால எனக்கு ஒரு கிளி ஜென்மம் கிடைத்தது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமேஸ்வரன் அளித்திருக்கும் ஆயுளை வீணில் கழிக்காமல் எனக்கு அந்த கிளியில இருக்கும்போது என்னுடைய ஆயுள் காலத்துக்கு தகுந்தவாறு நான் பல தொண்டுகளை எல்லாம் செய்தேன். இன்னைக்கு புட்டு வந்துருச்சு. இன்னைக்கு புட்டுக்கு மன்னிச்சுக்கோங்க. அதனால அந்த கிளியா இருக்கும்போது நான் சுவாமியிடம் பரமேஸ்வரன் அளித்து இருக்கும் ஆயுளை வீணாக கழிக்காமல் நல்வழியில் செலுத்துகின்றவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்வர். ஆயில வீணாக கழிக்கக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதனால நான் அந்த கிளி உருவமா இருக்கும்போது நான் வீணாக காலத்தெல்லாம் கழிக்கல அப்படின்னு இந்த கிளி சொல்லுது. கிளியா இருக்கும்போது உள்ள அந்த பூர்வ ஜென்ம கதையை எடுத்து சீடர்களுக்கு சொல்றாரு. யாரு? இந்த ருத்ரசாவக ரிஷி. அப்ப மாணிக்காச பெருமான் அழகா சொல்றாரு. எந்த பாட்டுல? கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் விண்ணுக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே என்ன குறைவிலோ எம்பாவாய் அப்படின்னு. அப்ப காலம் இருக்கும்போதே காலத்தை என்ன செஞ்சிடக்கூடாது வீணாக. ஓகே. கண்ணை துயின்றவமே அவம் அப்படின்னா எதிர்மறை. அதுக்கு எதிர்மறை என்னது? தவம். அவத்தை நோக்கி காலத்தை போக்காம தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தவம் நமக்கு என்னது? இப்ப சொன்ன சரியகிரி யோகம் ஞானம் என்பதை நமக்கு தவம். அப்ப தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். நம்முடைய அதிக காலத்தை இறைப்பணிக்கே செலவிடணும். நீங்க உலகத்துக்கே செலவிட்டுட்டே இருந்தீங்கன்னா பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா விடுத்து 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 இறைப்பணிக்கு அதிக காலம்னு நீங்க எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நீங்க கடைசி நம்ம போகும்போது எது நம்ம கூட வரும்? இப்ப நீங்க சொற்பொழி கேட்டீங்களா 1.5 மணி நேரம், இது உங்க கூட வரும். பூ கட்டுறீங்களா, அது உங்க கூட வரும். சாமியை திருமுறைகள் பாடுறீங்களா, அது உங்க கூட வரும். இறைப்பணி என்னென்னலாம் செய்றீங்களோ அத்தனையும் கூட வரும். அது அல்லாத எதுவுமே நம்ம கூட வருவதற்கான வாய்ப்பு. சரி, நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்காந்துட்டு சாமி நினைச்சாலும் அது உங்க கூட வரும். காலத்தை வீணாக்காம கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்க. சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத. 1/2 நிமிஷம் கூட வீணாக்கணும்னு நமக்கு என்ன போறாது. உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா 1/2 நிமிஷத்தை கூட வீணாக்க கூடாது. எப்படியாவது சாமி நினைக்கணும். இந்த பிறவி விட்டாச்சுன்னா நமக்கு பிறவி அமையாது. இந்த மனித பிறவி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்து 1/2 நிமிஷம் கூட ஞானிகள்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாம தைரியமா செல்போன் எடுத்து அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இந்திய தொலைக்காட்சிகள்னு அதில் அதிகமா போயிருப்போம். இப்ப பெரும்பாலும் இந்திய தொலைக்காட்சியில் யாரும் அவ்வளவா போறது இல்லை. பெரும்பாலும் செல்போன் தான். செல்போன்ல தான் அதிக நேரம் கழிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போனை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவை செல்போன் பார்த்துக்கிட்டாரு. நான் அப்படின்னு பஸ்ஸில் போய் பக்கத்துல போய் நிற்கேன். சார் நீங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் செல்போன் பார்த்துக்கிட்டு நான் மதுரை போகணும். மதுரை பஸ் இப்போ தானே போச்சு. என்னது மதுரை பஸ் இப்போ போச்சா? இப்போதானங்க போச்சு. அப்படி எனக்கு செய்யுது. நான் செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கவனிக்காம விட்டேன். சாரி. எனக்கு எதுக்குங்க சாரி? உங்களுக்கு போகாது, உங்களுக்கு தான் நட்டம், எனக்கு என்ன நட்டம்? இல்லை, அவர் செல்போன் பார்த்துக்கிட்டு மதுரை பஸ்ஸை விட்டுட்டாரு. மதுரை பஸ் போயிடுச்சு. சரி, அடுத்து ஒரு பஸ் வருது. இவர் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பயாவது அப்பப்போ விட்டாவது பார்க்கணுமா வேண்டாமா? அதுல அப்படியே மூழ்கிறாரு. உள்ள செல்போன்ல மூழ்கிட்டாரு. அடியில பாரு இன்னொரு பஸ் போயிருச்சு. சரி, அவர் ஏறி இருப்பாருன்னு பார்த்தா இவர் நின்றுகிட்டு இருக்காரு. என்ன மதுரை பஸ் ஏறலையா அப்படின்னு கேட்டேன். மதுரைக்கு நீங்க போகலையா? மதுரைக்கு தாங்க போகணும். இப்போ ஒரு பஸ் போச்சு. இப்போ ஒரு பஸ் போச்சா அப்படின்ட்டாரு. முதல்ல செல்போன் எடுத்து உள்ள வச்சுட்டு பஸ் ஏறி போகுது அப்படின்னு எல்லாரும் அதுல அப்படியே உள்ள மூழ்கிடுறாங்க. எப்படி செல்போன்லயே உள்ள மூழ்கிறோமோ அதே போல சிவத்துக்குள்ள மூழ்கணும். இந்த வீட்டுல டிவி பாக்குறவங்க சீரியல் அதிகமா அப்படியே ஒன்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்நேரம் ரிமோட் எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் யார் வந்தாலும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். யாராவது ஊடல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனாலும் பிறகுதான் போப்பா அப்படின்றாங்க. ஒரு திருடன் வருவான் வீட்டுக்குள்ள, ஒன்னா எடுத்துக்கிட்டு இருப்பான். இவங்க அதையும் மீறி என்ன செய்வாங்க? சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி கொஞ்சம் சாவி கொடுக்கமாங்க.
எந்த நேரத்துல முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவன் சாவி நீ என்ன படிக்க போ அவன் பெட்டி ஹீரோலு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் வெளியில. கடைசி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுல ஒண்ணு இருக்காது. சாவியை போய் கொண்டு என்ன காணோம் ஒன்னையும். அந்த அளவுக்கு அதுல மூழ்கிறது. அந்த இத சிவபெருமான்கிட்ட வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்றுதலை சாமி கிட்ட கொண்டு எது நடந்தாலும் தெரியக்கூடாது. எப்படி இது ஒவ்வொரு பெட்டி இது ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு போகும்போது சிந்தனை கூட அதுல இருந்ததோ, ஞானிகள் எப்படி இருப்பாங்க, இந்த உடம்பு மேல துணியளவு கூட பற்று வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல நழுவி போய்கிட்டே இருக்கும் இந்த உடம்பானது. ஏன்னா என்ன மூலம் யார்கிட்ட இருக்கு, சிவபெருமான்கிட்ட ஒன்றுதல் இருக்கிறதுனால இவங்களுக்கு உடம்பு வந்து பெருசா தெரியாது. எப்படி அவங்களுக்கு வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் பெருசா தெரியாம சீரியல் பெருசா தெரிஞ்சதோ, அதே போல இவங்களுக்கு எது தெரியும், சிவம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னா இப்போ ஒரு பொருள், இப்போ ஒரு பிளேட்டை ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாப்பா சாக்லேட்டை கொடுப்பா அப்படின்னா அது என்ன செய்யாது, தரங்க ஏன் சாக்லேட் எங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படி லேசா அசந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை தானாவே தான் கையில் வச்சிருக்க அந்த பொருளை நழுவ விட்டுரும். அதே போல ஞானிகள் என்ன செய்வாங்க, இறைவனை நோக்கி தியானம் செய்யும் போது, இப்போ கண்ணு முழிச்சிருக்கும் போது இறை சிந்தனை இல்லாத போது ஏன் உடம்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இறைவனோடு ஒன்றுபடும் போது இந்த உடம்பு நமக்கு மிகையாக தெரியும். இது மேல துளி அளவு கூட நமக்கு என்ன வராது, பற்று வராது. அது தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல நழுவி கொண்டே இருக்கும். அது கரையான்லாம் அரிச்சு செஞ்சு உடம்பெல்லாம் பாதி தின்றும். ஆனா சிந்தனை பூரா எங்க போயிடும், சாமி கிட்ட போயிடும். அப்படிதான் ரமண மகரிஷி இருந்தார். அவரு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி தொடையெல்லாம் தெரிஞ்சதான், கரையெல்லாம் அரிச்சு எலும்பு மட்டும்தான் தெரிஞ்சதான். அதோட கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவரை கண்ணை முழிக்க வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற முழிக்க வச்சு கரையெல்லாம் அரிச்சிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போட்டிருக்காங்க. கேன்சர் கட்டியெல்லாம் எடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்கு குளோரோஃபார்ம்லாம் எடுத்துட்டு கையில ஊசி போட போனாங்க. அதெல்லாம் ஒரு ஊசியும் போட வேண்டாயா, நீ வாட்டு என்னென்ன செய்யணுமோ செய்ய அப்படின்ட்டாரான். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு மேல துணியளவு பட்டு கிடையாது. அப்படி கட்டி எடுத்தாங்களாம். யாருக்கு, ரமண மகரிஷி. இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு புண்ணு இருக்கட்டும், வலி தாங்க முடியல சாமி அப்படி நம்ம அதை பத்திய சிந்தனை. இன்னொன்னா அதுல என்ன வந்தாலும் அவங்க சிந்தனை பண்ண மாட்டாங்க. நாம இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இது நமக்கு மிகை மாதிரி தெரியும். ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சுவாமிக்கு சிவபூஜை புண்ணியம் பண்ண முடியும். சிவபூஜை பண்ண முடியும், திருக்கோயிலுக்கு போக முடியும், தலையாத்திரை மேற்கொள்ள முடியும். எல்லாமே இந்த உடம்பை கொண்டு நல்லதுக்கு சுவாமிக்காக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினா நம்ம உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் ஒன்று கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேனே. சாமி உள்ள இருக்கான்னு தெரிஞ்சு இந்த உடம்பை நாம் என்ன செய்யணும், பேணி பாதுகாக்க வேண்டும். சாமிக்காக இந்த உடம்பை பாதுகாத்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நாம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கமா, கண்ணு 2 அவுட் ஆயிடுது, கண்ணாடியை போட்டுரும். காது சரியா கேட்க மாட்டேங்கி வயசான காலத்துல, முடிவு போயிடுது, எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சிருது. கடைசி கொண்டு போய் கொடுக்கும் போது சாமிட்ட இவங்களுக்கு எப்படி பண்ண உடம்பு கொடுத்து எப்படி கொண்டு எல்லாம் வயசாகனே நமக்கு எல்லாமே போயிடும். ஆனா உண்மை ஞானிகள் பாருங்க, உண்மை ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா வயசு 90 100லாம் இருக்கும். அவங்களுக்கு அப்படியே ஜடாமுடி போட்டு அப்படியே சுற்றி நீளமா முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கருன்னு தான் இருக்கும். அவங்களுக்கு நரைச்சிருக்க கூட செய்யாது. அப்படியே சுத்தி 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 முடிச்சு அப்படி நீளமா வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் ரொம்ப ஞானத்தை உடையவர்கள். அவங்களுக்குலாம் துளி, அதாவது அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நரை கூட விழுந்திருக்காது உண்மையான ஞானிகளுக்கு. இப்ப எத்தனை பேருக்கு ஒரு நரை விழுந்ததுனால தசரத மகாராஜா கண்ணாடியை பார்த்துருக்காரு, ஒரு முடி நரைச்சிருந்துருக்கு. இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாதுன்னு சொல்லி மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நேராக காட்டுக்கு தவம் செய்ய வேண்டும். தசரதன் ஒரு முடி நரைச்சிருக்கு, நமக்கு எத்தனை முடி நரைச்சிருக்கு, நம்ம இருக்கலாமா முதல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் சொல்லிடுறாங்க. அடிக்க வந்துட போறாங்க. சொற்பொழியில சொல்றாரு, ஒரு முடி நினைச்சா காட்டுக்கு போயிடணுமா, வந்தது என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு இங்க வந்து வழி பண்ணிடுறாங்க. அது என்னன்னா இறைவன் கொடுக்குற அந்த நோட்டீஸ். அதுதான் அந்த நரை கொடுக்கும் போதே ஒழுங்கா வழிபாடு பண்ணியிருப்பா அப்படின்னு அர்த்தம். ஒரு நரை உழுக்கும் போதே போதும், போன வேலை என்னாச்சு, செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சாமி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு. உடனே நம்ம பக்தி செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் திரை கொடுத்ததும் கூட கொஞ்சம் பக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிடணும்.
அதுக்கப்புறம் மூப்பு வர்றதுக்கு முன்னாடி, வயசு ரொம்ப ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வழிபாடு ஓடி ஆடி அங்கங்க ஓடி தலையாத்திரெல்லாம் மேற்கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம்னா இறப்பு வந்து உனக்கு நிம்மதியா போகும். கடைசி காலத்துல இறப்பு நிம்மதியான இறப்பா. அதுக்குன்னு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சோம். அதுவே பக்தி வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியம். பக்தினால பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும் தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேலை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நான் சொல்றேன் அப்ப சாமி சொல்ற பக்தியால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தான். இப்ப நீங்க பாடுறீங்கல்ல, நீங்களா பாடுறீங்க? யார் பாடுறான்? உங்களை பாடும்படி சுவாமி செய்யறாரு, பயில் வைக்கிறாராம். திருமுறை பாடுவதற்கு திரும்ப திரும்ப படிக்க வைக்கிறாராம் சிவபெருமான் அப்படின்னு அப்ப சாமி சொல்றாரு. பயில் வித்தானை, பயில் வித்தானா திரும்ப திரும்ப கற்க வைக்கிறது. கற்றனா அந்த நிமிஷத்தோட படிச்சு விட்டுறது. பயில் என்பது திரும்ப திரும்ப செய்வதுன்னு அர்த்தம். அப்ப பக்தியால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாள் உங்களை பாட வைக்கிறது யாரு? சாமி தான் பாட வைக்கும். நான் 2 மணி நேரம் பாடினீங்க, நானே பாடுறேன்னா பாருங்களேன் 2 மணி நேரம் அப்படின்னு ஊர் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படி எப்பயுமே என்ன செய்யக்கூடாது. பெருமான் திருவர் பாடுபடி பணித்தது பாடிட்டு வந்துடும் அப்படிதான் சொல்லணும். பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்துள் ஊறும் தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேலை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. இப்படி காலத்தை நான் வீணாக போக்கிட்டேனே, அந்த பெருமானை போற்றாம வாழ்நாள வீணாக போக்கிட்டேனே, போற்றாதே ஆற்றனால் இப்படி வீணாக போக்கி கழித்து விட்டேனேன்னு யார் சொல்றான்? அப்ப சாமி சொல்ற. அருமையான பாட்டு. சரி, அப்படி ஆயிலை வீணாக கழிக்காமல் நல்வழியில் செலுத்துகின்றவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று பெரியோர்கள் சொல்வார். அந்த வசனத்தை நான் பூர்வ ஜென்மங்களில் அறிந்திருந்தபடியால், ஏற்கனவே முற்பிறவியில் எனக்கு பெரியோர்கள்லாம் எனக்கு அறிவுறுத்துகின்ற காரணத்தினால் நான் என்ன பண்ணேன், விடியற்காலையில் நான் எனது எதிரில் உதிக்கும் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இறை தேடும் பொருட்டு வெளியே செல்வேன். கிளியா இருக்கும்போது வெளியே வந்து சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி இறையை தேடி போகுமா. கிளியா இருக்கும் போது யாரு? இந்த ருத்ர சாவகரிசி முற்பிறவில கிளியாக பிறந்து காலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் இறை தேட போவாராம். இவ்வாறு சில நாட்கள் வரையில் சூரிய நமஸ்காரம் செய்த அந்த பலத்தினாலே எனக்கு அரண்மனையில் வாசம் கிடைத்தது. அடுத்த பிறவில, அதுக்கடுத்த பிறவில அரண்மனையில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதான். அங்கே வந்து கூடும் வாஸ்துகளையும் மகரிஷிகளையும் நான் கூட்டில் இருந்தபடியே பணிவேன். அவர்கள் சொல்லும் நல்ல கதைகளை எல்லாம் கேட்டு வந்தபடியால் மறு ஜென்மத்தில் எனக்கு மயிலின் சரீரம் கிடைத்தது. அந்த அரண்மனையில் வாசம் செய்யும் போதே நிறைய ஞானிகளும் ரிஷிகளும் எங்கெல்லாம் அங்கங்க வந்து அந்த அரண்மனையில இருக்கும்போது இது அந்த கதையெல்லாம் அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு அந்த ஞானத்தினால, அப்ப கதை கேட்கறது எவ்வளவு சிறப்புன்னு பார்த்துக்கோங்க. இறைவனுடைய புகழை கேட்பது அவ்வளவு சிறப்பு. இப்ப நாரைக்கு முக்தி கொடுத்தது பார்த்துருக்கீங்களா? நாரை என்ன செய்யும்? சொக்கநாத பெருமான் மதுரையில நாரை அப்படியே வந்து இதுல வந்து உட்காந்துருக்கும், மரத்துல வந்து உட்காந்துருக்கும். அப்ப ஒரு மகரிஷி வந்து எல்லாரையும் உட்கார வைத்து போதிச்சுட்டு இருப்பார். அதை இது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உபாசனை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவர் எடுத்து சொல்றாரு. யாரும் அந்த விஷயம் சொல்றாரு. இதை ஞாபகம் வச்சுக்கிடுச்சு அந்த நாரை. இதுக்கு ரொம்ப பசி எடுக்கு, ஆனாலும் அந்த மீனை கொத்தி சாப்பிடலையாம். பொட்டாமரை குளத்தில் உள்ள மீனை சாப்பிடவே இல்லை. அப்படியே அந்த ஞானத்தை கேட்டதுனால சுவாமியே வந்து அந்த நாரைக்கு என்ன செஞ்சாராம்? முக்தி கொடுத்தார். அப்படி உபவாசம் இருந்து, 2வது உபவாசம் இருந்து புராணம்லாம் கேட்கணுமா. புராணம் கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? சாப்பிடக்கூடாதான், சாப்பிடாம கேட்டால் ரொம்ப சிறப்பான். அப்படி எது அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாமே அது என்ன செஞ்சதான் அந்த நாரை கேட்டதான். அதன் காரணமாக நாரைட்ட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதும் உடனே அந்த பொட்டாமரை குளத்துல மீனே இருக்கக்கூடாதுன்னு கேட்டுச்சான். அதுல இருந்து பொட்டாமரை குளத்துல மீனே கிடையாது, அதுக்கு முன்னாடி உண்டு, அதுக்கு பிறகு கிடையாது. பொட்டாமரை குளத்துல நீங்க போய் பாருங்க, மீன் இருக்காது. 2வது நாரைக்கு முக்தி கொடுத்தாரு சாமி. அவ்வளவு கருணைமா கடல். என்ன காரணம்? அந்த ஞானிகள் சொல்ற அந்த விஷயத்த காது கொடுத்து கேட்கணும், அதுலதான் விஷயம் இருக்கு. ஞானத்தை போதிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை மட்டும் எங்க போயிடக்கூடாது, வெளியில, அது பாவமாக ஆகிவிடும். அப்படிதான் கார்த்திகை பெண்கள் சாமி சொல்லும்போது சிந்தனை வெளியில போனதுனால
பட்டமங்கையில வந்து கல்லாக இருந்தார்கள். மாணிக்கவாசக பெருமான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிந்தனை வழியில போனதுனால உத்தரகோச மங்கைக்கு வந்து 1000 முனிவர்களாக இருந்து அதுல ஒரு முனிவராக சாமி விட்டு அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் வந்து வந்தார். எத்தனை ஜென்மம் பார்த்தீங்களா? வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அப்படி சுவாமியுடைய கதைகளை எல்லாம் என்ன செய்யணும்? ஆழ்ந்து கேட்கணும். ரெண்டாவது அதோட ஒன்றணும். ஒரு கதையை கேட்கும்போது சுவாமியுடைய கதையை சொல்லும் போது அந்த கதையோடு நாம் என்ன செய்யணும்? ஒன்றி கேட்கணும். உங்க மனம் ஒன்றலைன்னா என்ன ஆகும்? கதை உங்களுக்கு புரியாது. அப்போ நமக்கு பக்குவம் வருமா? வராது. அதான் நம்ம ஞாபகம் சொல்றாங்க, உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பேரு பக்குவம் என்று பேர். இப்ப அடின்னு சொல்ற கருத்தை நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரனோ அப்படியே நீங்க வாங்கிக்கிடுவீங்க. நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பக்குவம் இல்லை. பக்குவம் வராது. அதனாலதான் பக்குவம் என்பது உணர்த்தியவாறே உணர்தல், உள்ளவாறே உணர்தல். என்ன சொல்ல வரோமோ அந்த கருத்தை அப்படியே முடிஞ்சிச்சா? அதுதான் பக்குவம். சரி, இப்ப அந்த கதைகளை நான் கேட்டு வந்தபடியால் மறு ஜென்மத்தில் எனக்கு மயிலின் சரீரம் கிடைத்தது. கிளியிலிருந்து என்ன சரீரம் வந்துருச்சு? மயில் சரீரம். மயில் ஜென்மத்தில் அங்கங்கே புண்ணிய நதிகளிலும் புண்ணிய சேத்திரங்களில் விளங்கும் லிங்கமூர்த்திகளுக்கு என் அழகிய தோகையினால் விசிறி பணிவிடை செய்து வந்தேன். அப்படியே சிவலிங்கத்துல போய் அப்படியே இந்த தோகையை எடுத்து அப்படியே வீசியதான் சுவாமிக்கு. யாரு? இந்த ருத்ர சாவக ரிஷி முற்பிறவில. அப்படி கிரீஷ்ம காலங்களில் ஆனி ஆடி மாதங்களில் உக்கிரமான வெயில் வீசும் போது வழியில் சஞ்சரிக்கும் முனிவர்களில் என் தோகையினால் நிழலை வந்து அடைவார்கள். இந்த ரிஷி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு போய் இப்படி நிழல் போல இருந்துக்கிடுமா இந்த மயிலுடைய ரேகை தோகை. அப்படி கார்த்திகேயனுடைய கண்கள் கழிக்கும்படி பலவாறு நடனம் புரிந்து வந்தேன். இவ்வித நற்செயல்களினால் எனக்கு இந்த மனுஷ ஜென்மம் அதிலும் பிராமண ஜென்மம் கிடைத்தது. அதுல இருந்து என்ன ஜென்மம் கிடைச்சது? ஒவ்வொரு இதுலையும் புண்ணியம் செய்ய செய்ய உயர்ந்த பதவி கிடைக்கும். புண்ணியம் செய்யலன்னா நல்ல பிறவி கிடைக்காது. இப்ப எதனால இவருக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சது? அந்த முனிவர்களுக்கு தோகையாக போய் நிழல் போல் இருந்தது காரணத்தினால அதுக்கு மறுபிறவி என்ன ஜென்மம் கிடைச்சது? மனித ஜென்மம் கிடைத்தது. அப்ப மனித ஜென்மம் கிடைக்கணும்னு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணாதான் அதுலயும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் அடியார்களுக்கும் நீங்க தொண்டு நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மே பண்ணிடலாம். அடுத்த பிறகு கண்டிப்பா மனித பிறவி வந்து சிவபெருமான வழிபாடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதிகமா பாவம் செஞ்சா மனித பிறவியை நீங்க மறந்துட வேண்டியது, அவ்வளவுதான். இந்த பிறவில சாமியை வழிபாடு பண்ணாம என்ன வராது? மனித பிறவி வராது. நான் என தந்தையாகிய அஷ்டாவக்ர மகரிஷியினால் 8 வயதில் உபநயனம் செய்யப்பட்டு குருவின் ஆசிரமத்தை அடைந்தேன். அப்ப சிறுபிள்ளையிலே அவர் என்ன பண்ணியிருக்காங்க? அவர் உபநயனம்லாம் செஞ்சு, ஏன்னா பிராமண இதுல போய் பிறந்திருக்காரா, அதனால அவருக்கு சிறுபிள்ளையிலே அவங்க அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து உபநயனம்லாம் பண்ணி ஒரு குருவிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. குருவின் ஆசிரமத்தை போய் அடைந்தேன். என் குருவின் கருணையினால் சாஸ்திர அபியாசம் செய்தேன். அவருடைய ஆசிரமத்துக்கு அநேக மகரிஷிகளும் தேவரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் யோகிகளும் அதிதிகளாக எல்லாரும் வருவார்கள் எங்க அந்த மடத்துக்கு. அப்படி வரும்போது அவரிடம் நான் அளவற்ற பக்தி கொண்டு அவர்கள் விரும்பியபடி பணி செய்வேன். வர்றவங்களுக்கெல்லாம் இவர் முற்பிறவியில் மனித ஜென்மம் எடுக்கும்போது எல்லா ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இவர் தொண்டு செஞ்சிருக்காரு. அந்த முனிவர்களுக்கெல்லாம் அப்படி தொண்டு செஞ்சாதான் எதுவும் கிடைக்கும், தொண்டு செய்யாம எதுவும் கிடைக்காது. அதான் சொன்னல, யாருக்கு நம்ம பணிவிட செய்யணும், யாருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்து. அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும். சிவ கைங்கரியம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யணும், அவங்களுக்கு அடியாராக இருப்பது. எளிதில் மறைகிறது இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். இப்ப மாணிக்கவாசக பெருமான் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசக பெருமான், அவர் சிவபெருமானுக்கு அடிமை. அடியவருக்கு அடிமை செய்வான். அவருக்கு அடிமையா யார் ஒருத்தர் இருக்காங்களோ, மாணிக்கவாசக பெருமான யார் ஒருத்தர் தொழுறாரோ அவருக்கு கீழே அவருக்கு அடியார் அப்படிங்கிறாரு. அப்ப எத்தனை இதை சொல்றாங்க? சிவபெருமானுக்கு அடியார் மாணிக்கவாசகர், மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒருத்தர் அடியார் இருப்பார்ல,
அவரை பாதத்தை பட்டிருப்பார்ல, அவருக்கு கீழே அடியார். அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் அவருடைய அடியவருக்கு அடிமை செய்வான். எத்தனை சொல்றாரு பாருங்க. அப்படி போகணும். சரி, அப்படி அந்த முனிவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ருத்ர சாவக ரிஷி. அவர்கள் செய்யும் ஸ்நான ஜபாதிகளுக்கு நான் மிக்க உதவியாக இருப்பேன். அதனால் மகிழ்ச்சி அடைந்து அம்முனிவர்கள் எனக்கு ஆசி வழங்குவார்கள். அவருடைய ஆசீர்வாத மகிமையினால் என் குருவின் அருளாலும் நான் வித்யாபாசத்தில் முதன்மையாக நின்றேன். பிறகு குருவினிடத்தில் விடைபெற்று நான் வீட்டுக்கு திரும்பி இல்லறத்தில் அமர்ந்தேன். ஆயினும் ஈஸ்வர பக்தியும் சத்திய தர்மத்தில் விருப்பமும் உண்டாயின. பக்தி மேலே எனக்கு ரொம்ப என்ன காரணம்? அதிகமான பக்தி வர்றது காரணம் என்ன? ஏற்கனவே அந்த முனிவர்களுக்கு தொண்டு செய்த காரணத்தினால அந்த உயிர் சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய தன்மையில இருந்ததுனால அந்த வாசம் அப்படி யாருக்கு வருது? இவருக்கு வருது. அதனாலதான் வீட்டுல நம்ம குடும்பத்துல இருக்கும்போது எந்த நேரமும் பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு சாமியுடைய புகழை எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது எங்கெங்க நடக்குது. வீட்டுல பிள்ளைங்க அங்கங்க ஓடிடுறதுங்க. நாங்க எங்க ஒரே என்னதை கேட்டாலும் படிப்பு படிப்புன்னு சொல்லுது. நாங்க எங்க உட்கார வச்சு எங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்களா? அப்பப்போ சாமியை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை பார்த்து ஒரு நாள் கேட்பாங்க, என்ன அப்பா போறாரு வர்றாரு, என்ன செய்யறாரு, என்னப்பா இதப்பா வழிபாடு அப்படின்னு அவங்க கேட்கும்போது சொல்லணும். சொல்லி அவங்களையும் என்ன செய்யணும்? வழிபாடுக்குள்ள கூட்டணும். ரெண்டாவது படிப்பு போனாலும் கூட காலையில எந்திரிச்சதுமே அந்த பக்தியை சொல்லி கொடுக்கணும். காலையில எந்திரிச்சதும் குளிச்சுட்டு முதல்ல சாமி கும்பிட்டு போப்பா, ஒரு 2 திருமுறைகள் பாடிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் வராது. பெற்றோருடைய கடமை என்னன்னா பிள்ளைகளை பக்தியை ஈடுபடுத்தணும். அதுக்குதான் சாமி நம்ம குழந்தை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவன் வயசான காலத்துல என்னை எப்படி வச்சு பார்த்துக்குவான் தெரியுமா? அதுக்காக ஆம்பளை குழந்தை வளர்க்குறோம்? இல்ல பொம்பளை குழந்தை எதுக்கு வளர்க்கும்? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் என்னை கடைசி காலத்துல அவ கணவனார்ட்ட சொல்லி என்னை நல்ல விதமா பார்த்துக்கிடுவா என் பொண்ணு. அதுக்காக நம்ம குழந்தை பெற்றிருக்கோம்? இல்ல. எதுக்காக பெற்றிருக்கோம்? வழிபாடு அவங்களுக்கு எடுத்து உரைக்கணும். பிள்ளைகளுக்கு எடுத்து உரைத்து அவங்க வழிபாடு செய்யறதுக்காக சாமி குழந்தைய கொடுத்துருக்காரு. இது தெரியாம எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? எவ்வளவு தூரம் சொத்து சேர்க்கணுமோ சொத்து சேர்க்க வேண்டியது, எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியவோ கொடுத்துட்டு நம்ம இடத்த காலி வேண்டி போயிடுவோம். சொத்து சேர்த்து குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுலே குறியா இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படிதானே இருக்கோம். ஆம்பளை பையனா இருந்தா அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துரும். பொம்பளை பிள்ளையா இருந்தா அவளுக்கு எப்படியாவது ஒரு 10 பவுன்ல நகையை போட்டு கட்டி கொடுத்தோம். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கெல்லாம். இதுல தானே நம்ம குறியா இருக்கும். ஆம்பளை குழந்தைன்னா அவனுக்கு ஒரு வீடு, பொம்பளை குழந்தைன்னா அந்த ஈக்குவலுக்கு என்ன அவனுக்கு மட்டும் அப்படிவாங்க. பொம்பளை பிள்ளை அவனுக்கு 5 லட்சத்துக்கு வீடு, எனக்கு மட்டும் 3 லட்சமா, இங்க ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு 2 பவுனை எடுத்து போட்டு இல்லைன்னு வச்சுக்கோ என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், புரிஞ்சுது அப்படிங்க பொம்பளை பிள்ளை. உடனே வீட்டுக்காரர் சொல்லுவாரு, எத்தே இங்க பாருங்க, உங்க பையனுக்கு நீங்க 5 லட்சத்துக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, இவளுக்கு கம்மியா தான் போட்டிருக்கீங்க, ஒரு 2 லட்சத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. இப்படிலாம் இதுக்காகவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, தூங்க வேண்டியது, முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, அதுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட வேண்டியது. இதுக்காக வந்திருக்கோம் நம்ம. இதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக நம்ம வரல. நம்ம வருவது எதுக்காக வந்திருக்கோம்? இறைவனை வழிபாடு செய்வதற்காக வந்து. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ முரளாய். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிடணும்ப்பா, என் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு. இறையாவருக்கு இதான் ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்கு என்னத்தையாவது வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையே ஆத்ம சாந்தி அடையணும்னா என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செஞ்சாதான் ஆத்ம சாந்தி அடையும். மற்றபடி நாம சேர்த்து வைக்கிற சொத்துலையோ சுகத்திலேயோ எதுலையுமே கிடையாது. இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வழிபாட்டை உணர்த்தி அவர்களையும் வழிபாடு செய்ய வச்சா நீங்க ரொம்ப புண்ணியம். நீங்க வந்த வழியை நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்கு இட்ட பணியை நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளும் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மேல இங்க வந்தவருடைய கடன் உங்களுக்கு முடியுது. என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க ஒண்ணு அது 10 லட்சத்துக்கு மேலே சேர்த்து வச்சிருக்கீங்க என் பிள்ளைக்கு. அது கிடையாது. என் பிள்ளைய எப்படி நான் உணர்வோடு வளர்த்துருக்கேன்னு பாருங்க, எப்படி திருக்கோயிலுக்கு போகுதுன்னு பாருங்க, எப்படி வழிபாடு செய்யுதுன்னு பாருங்க, எத்தனை திருமுறையை பாடுதுன்னு பாருங்க. அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. திருமுறை பாட வைக்கணும் பிள்ளைகளை. சீரியஸா உணர்வோடு வளர்க்கணும். உணர்வு இல்லாத வழிபாடு ஆகாது. சரி, அப்படி ஈஸ்வர பக்தியும் சத்திய தர்மத்தில் விருப்பமும் உண்டாயின. என் தந்தையின் கட்டளைப்படி புண்ணிய சேத்திரங்களில்
சஞ்சாரம் செய்து அப்போது சில மகரிஷிகள் சந்தித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தார். ஒவ்வொரு ரிஷிகள்கிட்டையும் சுவாமியுடைய தத்துவத்தை அவர் அறிந்து கொண்டே இருக்கின்றார். மனித ஜென்மம் வந்ததுக்கு அப்புறம் பல புண்ணிய ஸ்தலங்களில் அஷ்டாங்க யோகங்களை செய்து அங்கங்க அஷ்டாங்க யோகம்லாம் செய்யறாரு. தெரியுங்களா யோகங்கள்? அந்த இயமம் நியமம் ஆரம்பிச்சு கடைசி தாரணை தியானம் சமாதி நிலை வரைக்கும், பிரத்யாகாரத்திலிருந்து சமாதி வரைக்கும் இருந்து வழிபாடு செய்வது அட்டாங்க யோகம் என்று பெயர். அட்டமா சித்தி வேற, அட்டாங்க யோகம்ங்கிறது வேற. யோகம் முதல்ல நம்ம அவுட் ஆயிரும். இந்த அட்டாங்க யோகத்துல முதல்ல இயம நியமத்தை கடைபிடிக்கணும். இயமம் என்பது விட வேண்டியதை விடுவது, நியமம் என்பது கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிப்பது. இதுல நம்ம அவுட்டா? விட வேண்டியது ஏதாவது உலகத்துல நம்ம விட்டுருக்கோமா? ஒன்றை விடலை. சரி, எதை கடைபிடிக்க வேண்டியது கடைபிடிக்கிறோமா? எல்லாம் அவசர அவசரமா முடிக்கும். காலைல 2 மணி நேரம் பூஜை பண்ண சொன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் எப்படி சரியா வரும் சொல்லுங்கப்பா? குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரமாவது உட்காந்துறோமா பூஜையில? ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பூஜையெல்லாம் அதிக நேரம் ஓரளவுக்காவது விரிச்சு செய்யணும். நீங்க எல்லாம் நல்லா பண்ணுவீங்க, எல்லாம் தெரியுது. எல்லாருமே 2 மணி நேரம் பூஜையில உட்காடுறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் 2 மணி நேரம் பூஜையில உட்காந்து நல்லா வழிபாடு பண்றாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் திருமுறையெல்லாம் ரொம்ப நேரம் பாடுறாங்களாம். என்ன விளக்கு பொருத்தி அதுல ஒருத்தங்க கிட்ட வந்து சொன்னாங்க, தம்பி நீங்க தான் சொப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யோசிச்சேன், எதுக்கா இவர் கோப திட்ட போறாரா இல்ல என்ன செய்ய போறா பயந்துட்டு. சரி, நீங்க சொப்படி நீங்க தான் பண்றீங்களா? தான் பயந்துக்கிட்டேன். ஆமா சார், உண்மையில உங்களால எனக்கு ஒரு பெரிய லாபம் அப்படின்னாரு. என்ன? என் வீட்டுக்காரி பூச்சி ரூமுக்குள்ள போனா 2 மணி நேரம் வெளியில வர்றதே கிடையாது சுவா, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னாரு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் வெளியில நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்களும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு. அவங்க எப்படி பூஜை ரூம் போனா 2 மணி நேரம் இருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்படியே சுவா, அதுக்கு ஒன்று காலங்கள் இருக்கு. நீங்க முதல் சொப்படி வந்து கேட்க வாங்க அப்படின்னு. வரேன்னு இருக்காங்க, பாப்போம் வர்றாங்க பார்ப்போம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது பத்தி பொருத்தி விளக்கு ஏற்றி என்ன அனுஷ்டானங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு போல நல்லா பண்றாங்க. 1/2 மணி நேரத்துக்கு போல அனுஷ்டானமே. சில பேர் பூஜையை 1/2 மணி நேரத்துல முடிச்சிடறாங்க. அது வேற. சில பேர் அனுஷ்டானமே 1/2 மணி நேரம் வச்சுக்கிறாங்க. என்ன இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம குடும்ப அளவுக்கு விரித்து செய்தா ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு வழிபாடையும் சுருக்கி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. விரித்து செய்ய வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். சரி, அப்படி அஷ்டாங்க யோகங்களை செய்து பிரம்மஞானத்தை அடைந்தபடியால் பரிபூர்ண மனோரதத்துடன் வீட்டுக்கு திரும்பினேன். அப்போது ஜரையினால் பிடிக்கப்பட்ட என் தாய் முன், என் தந்தை முன்னும் பின்னும் சிவசாயித்த அப்படி வரும்போது அவங்க அப்பா அம்மாலாம் சிவசாயிச்ச முக்தியை அவர்கள் அடைந்தார்களாம். அவருடைய கிரியை நடத்தி விட்டு பின் வைராக்கியத்தை அடைந்து கங்கை காவிரி முதலான புண்ணிய தீர்த்தங்களில் பிதிர் தர்ப்பணம்லாம் செய்தேன். அப்போ பாருங்க, கங்கையில போய் காவிரியில போய் எல்லாத்துக்குமே பெட்ரோல் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த மகரிஷி செய்திருக்கின்றார். அப்போ நாமளும் செய்யணுமா அப்படின்னா, முக்கியமான அமாவாசை இருக்கு பாருங்க, அதுக்காக கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? பிதிர்கடன் ஈச்சு எடுத்து இருந்தாலும் கூட ஐயர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை நாம செஞ்சிடணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துடணும். மற்ற நேரம் நீங்க வீட்டில இருந்து அந்த தர்ப்பணம் கொடுத்து கொண்டே தான் இருக்கணும். தினசரி தர்ப்பணம் கொடுக்கலாம். புண்ணிய காலத்துல தான் கொடுக்கணும் இல்லை, தினசரி நாம அனுஷ்டானங்கள்ல ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு, குருமார்களுக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம். சர்வப்பியோ ரிஷிப்பியோ ரிஷிகளுக்கு, சர்வப்பியோ மாதிருப்பியோ சுதா மா ஞானிகளுக்கு, சர்வப்பியோ ஞாதிருப்பியோ சுதா ஞானிகளுக்கு, சர்வப்பிய பிதிர்ப்பிய சொதா பிதிர்களுக்கு, சர்வப்பிய மாதிரிப்பிய சொதா சர்வப்பிய ஞாதிரிப்பிய சொதா ஞாதிரிப்பியனா ஞானிகளுக்கு, சர்வப்பிய ஆச்சாரியப்பியோ சொதா அப்படின்னா ஆச்சாரிய குருமார்களுக்கு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரில் இருந்து, நந்திய பெருமான்ல இருந்து, ஜனத்குமார முனிவர்ல இருந்து, சத்தியஞானதர்சிகள்ல இருந்து, பரஞ்சோதி முனிவர்ல இருந்து, மெய்கண்டார்ல இருந்து, அருளந்தி சிவாச்சாரியில இருந்து, மறைஞான சம்பந்தர்ல இருந்து, உமாபதி சிவாச்சாரியில இருந்து வரிசையா இந்த குருமார்களுக்கு எல்லாருமே அட்டன் டயத்துல ஒன்னோட சேர்ந்து நீங்க கொடுத்துடலாம். அவங்க பேர் தெரியலனா கூட இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். சர்வப்பியோ ஆச்சாரப்பியோ ஸ்வதா அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துடும். இது தர்ப்பணம் கொடுக்கறதுல இருக்கு. அது அது மாதிரி பிதர்களுக்கு கொடுக்கும்போது பூணலை மாற்றி போட்டு செய்யணும். பூணல் இல்லாதவங்க செஞ்சுக்கலாம். அப்படியே பூணல் போடுறவங்க மாற்றி போட்டு செய்யணும். மறுபடியும் வலது கையில் போட்டுட்டு கணபதி, லட்சுமி, கங்கை,
அப்படின்னு கொடுத்து கடைசி சண்டேஸ்வரர் வரைக்கும் கொடுக்கணும். 8 வரைக்கும் கொடுக்கணும் வலது பக்கம் போட்டு. सर्वपरिशिभ्यो मनुष्यभ्यो सत् भूतेभ्यो सत् सर्वे पुत्रेभ्यो सदा मातृभ्यो सदा ज्ञातिभ्यो सदा आचार्यभ्यो सदा. அப்படி கங்கை காவேரி முதலான புண்ணிய தீர்த்தங்களை விட்டு பிதிர் தர்ப்பணம் செய்தேன். பிரம்மா விஷ்ணு சிவன் சூரியன் பசு பிதிர்கள் தியானங்களையும் செய்து வந்தேன். தேவர்கள் அக்னி இவருடன் பக்தி செய்து நாம கீர்த்தனைகளையும் தியானங்களையும் செய்து வந்தேன். அதனால் யோக நிலைக்கு ஒரு வித விரோதமும் நேரவில்லை. முதல் பிரம்ம விசாரத்திலே எனக்கு அதிக விருப்பம் உண்டாகியது. காசி கேதாரம் கோகர்ணம் முதலிய புண்ணிய தலங்களில் பிரம்ம ஞானம் செய்த பிறகு புண்ணிய விரத சேத்திரமாகிய இந்த திருவாரூரில் விளங்கும் தியாகராஜ பெருமானை வாசனை செய்தேன். இங்க எல்லா தலங்களுக்கும் போயிட்டு கடைசி இங்க வந்தாராம் திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்ய வந்தார். கங்கை காவிரியில எல்லாம் போய் நீராடி காசி கேதாரம் கோகர்ணம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இது முடிஞ்சதான் அதைத்தான் பேசணும்னு நினைச்சிருக்கு. அக்டோபர் மாசம், இது என்ன மாசம்? ஆகஸ்டா செப்டம்பர் அக்டோபர் மாசம் அங்க வர செய்யிருக்காங்க. கோகர்ணம் போயிட்டு போகலான்னு நினைச்சிருக்கு. இது கர்நாடகா. ஆமா கர்நாடகாவில் எங்க இருக்குன்னா கோகர்ணம். அதுவும் என்ன சொல்றாருன்னா அப்பசாமி கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழா. இந்த பிறவில எப்படியாவது எங்க போயிட்டு வந்துடணுமா? கோகரணத்தை போய் சுற்றி வந்துடணும். கோன்னா பசுன்னு அர்த்தம், கரணம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம். அந்த வடிவம் சிவலிங்க வடிவம் எப்படி இருக்குமா? பசுனுடைய காது போல இருக்குமா சிவலிங்கம். கோகரணம்னு பேரு. ராவணன் என்ன பண்ணா, கைலாயத்துல போய் சிவபெருமான்ட்ட தவம் இருந்து சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்தான். கீழே வைக்காம கொண்டு வந்தான். அவனை எப்படியாவது கீழே வைக்கணும்னு விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, ஒரு சிறு வடிவ பிள்ளையா போனாரு. இவருக்கு அவசரமா மறுநாள் விடிஞ்சிருச்சு, அவர் ஸ்நானம் பண்ணணும். அப்ப சிவலிங்கத்தை கீழே வச்சா எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு உடனே இந்த சிறு பிள்ளை கையில இப்ப இதை வச்சிரு, நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திரமா பார்த்துக்கிடு, இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படின்னு விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் எப்படி வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாரு. உடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ராவணனுக்கு. ஆகா பையன் ரொம்ப தெளிவா இருக்கான், கையில கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு அதுல இன்னொரு நிபந்தனை சொன்னாரு, நீ கீழே வைக்கிறதா இருந்தா 3 தடவை நீ கூப்பிட்டு நான் வரலன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னது. இவர் போனாரு. இவர் மெதுவா 3 தடவை மெதுவா சொல்லிட்டு டக்குன்னு கீழே வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வேகமா ஓடி வந்தாரு, சிவலிங்கத்தை எடுக்க முடியல, அப்படி அங்கேயே இருந்துச்சார் சாமி. அது கோகர்ணத்துல சாமி அது பசுவனுடைய காது வடிவமாகவே இருக்குமா அந்த சிவலிங்கம். அந்த தளத்தை போய் நாம இந்த கால்களால் பயனன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணஞ்சூலா கால்களால் பயனன் சொல்றாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம முருடேஸ்வரர் போனோம்ல, முருடேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல உடுப்பி பக்கத்துல மங்களூர்ல இருந்து போனோம். இப்ப மறுபடியும் மங்களூர் நம்ம போய் தான் போனோம். மகாபலேஸ்வரர் சாமி பேரு. அவர்தான் பசுனுடைய காது கூட இருப்பார் சாமி. சரி, அப்படி கடைசியா எனக்கு தியாகராஜ பெருமானை வாசித்தேன். கமலாலயத்தின் கரையில் நெடுநாட்கள் தவம் செய்தேன். தியாகராஜ பெருமானுடைய உண்மை சத்திய வடிவின் தரிசனத்தை எதிர்பார்த்திருந்தேன். ஒரு நாள் இரவு 2ஆம் யாமம் ஆரம்பத்தில் கோடி சூரிய பிரகாசம் பொருத்தி தியாகராஜமூர்த்தி என் எதிரே வந்து தோன்றினார். பார்வதிபதே அரகர மகாதே. நெடுநாளுக்கு சாமியை தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் சிவபெருமான் தியாகராஜ பெருமான் 1000 சூரிய பிரகாச ஒளியோடு வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த ருத்ர சாவக மகரிஷிக்கு சும்மா சாதாரண பக்திக்கெல்லாம் சிவபெருமான் வந்துட மாட்டார். வைராக்கிய பக்தி இருந்தாதான் சுவாமி கண் எதிரே வந்து தோன்றுவார், இல்லைன்னா நமக்கு கிட்டலாம் தோன்ற மாட்டார். நம்ம என்னதான் படித்து இருந்தாலும் கூட வைராக்கிய பக்தி கண்டிப்பா இருந்தால் மட்டுமே சுவாமியை பார்க்க முடியும். வைராக்கிய பக்தி இல்லாத பக்தியாக இப்போ மயானத்துக்குலாம் போனோம்னா ஒரு வைராக்கியம் வரும் நமக்கு, தெரியுமா உங்களுக்கு? இது வாழ்ந்தா இவர் மாதிரி வாழனியா சொல்றாங்கல்ல, பிணத்தெல்லாம் கொண்டு போவாங்க, போய் அங்க வந்து எரிக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. மனசு எப்படி மனசுங்கிற
இவனை மாதிரி வாழனியா அப்படின்னு அந்த ஒரு பக்கம் அந்த இடத்துல ஒரு வைராக்கியம் வரும். அது ஒரு மயான வைராக்கியம். நமக்கு எப்படி வைராக்கியம் இருக்கணும்னா, எப்படியாவது இந்த பிறவியில இறைவனை அடையணும் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன முயற்சி இருக்கோ அத்தனையும் பண்றது. காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு 108 தடவை சுவாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு எழுதிக்கிறது. பல்லு விளக்கில் திருநீர் பூசிட்டு போய் பல்லு விளக்குறது. அப்புறம் வரும்போது சுவாமி சிவாய நமன் பூசுறது. அதுக்கப்புறம் குளிக்கும் போது சிவாய நமன் திருநீர் பூசிட்டு போய் குளிக்கிறது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிவாய நமன் சொல்லி ட்ரெஸ்ஸை போடுறது. எந்த நேரமும் அந்த பக்தி உழைப்பு இருந்துகிட்டே இருந்தா சாமி வருவாரா வரமாட்டாரா? இந்த வைராக்கிய பக்திக்கு சிவபெருமான் முன்னின்று வந்தாரு. முன்னவனே முன்னின்றால் முடியாது ஒன்றும் சாமி கண்டிப்பா வந்தது. மணி 7:30 ஆயிடுச்சா, இதை முடிச்சிடும் அவ்வளவுதான். டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மனம் இது ரொம்ப ஒன்றிடுச்சு. சே அப்படி தியாகராஜ பெருமான் எதிரே வந்துட்டோம்னா அப்பரபிரம்மத்தை நான் கண்டு பரமானந்தம் அடைந்து ஆனந்த கண்ணீர் சொரியவும் கோள். அதாவது சாமியை பார்த்துமே இவருக்கு அந்த அகத்திலக்கணம் 10 ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. வாய் குளர ஆரம்பிச்சிருச்சு. விம்முதல், விடுதல், மயிர்குச்செறிதல் எல்லாமே நடந்துருச்சு. அப்ப அப்பரஞ்சோதி தானத்தை அடைந்த உடனே அது ஒரு அசிரீதி வாக்கு உண்டாயிற்று. உன் பக்தியை கண்டு நான் கழித்தேன் என்று சாமி தியாகராஜ பெருமான் அவருக்கு சொல்றார். பிரம்மலிபியின் மரியாதை மீறாமல் நீர் இன்னும் சில காலம் உலக வாசம் செய்து, இன்னும் கொஞ்ச காலம் நினைச்சி உலக வாசத்தை அடைந்து உமது பூர்வ ஜென்மத்தை அறியவல்ல ஞானத்தை உனக்கு நாம் அளித்தோம். நீங்க இருக்கும்போது உன்னுடைய பூர்வ ஞானம்னா உனக்கு விளங்கி தோன்றும். அதனால கொஞ்ச காலம் நீ இருக்க வேண்டிய கட்டாயம். எதுக்காக சுவாமி இருக்க சொல்றாரு? எது சொன்னாலும் சாமி ஒரு காரணம் இருக்கும். இப்ப மாணிக்கவாச பெருமானை எதுக்கு விட்டுட்டு போனாரு? எதுக்கு மறு ஒரு பிறவி கொடுத்தாரு? அவர் மூலியமாக திருவாசகத்தை கொடுத்து அத்தனை உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக சாமி அவரை தேர்ந்தெடுத்தார். அவர் விட்டுட்டு போனார். அதே போல இப்ப எதுக்காக சுவாமி அவருக்கு பூர்வ ஜென்மத்தை அறியவல்ல ஞானத்தை உனக்கு அளித்தேன் என்றால், நல்ல சிஷ்யர்களுக்கு பரத்துவ உபதேசம் செய்து கொண்டே இருந்து முடிவில் நம்முடன் வந்து கலப்பீர்கள். இந்த இதெல்லாம் ஒன்று உன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி என்னிடம் வந்து நீ அடைவாயாக அப்படின்னு அந்த அந்த இறை இறை வழிபாட்டினுடைய அந்த முக்கியத்துவத்தை தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி முடிவாக வந்து என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு தியாகராஜ பெருமான் யாருக்கு சொல்றாரு? அந்த ருத்ர சாவக ரிஷிக்கு உண்மையை எடுத்து சொல்கின்றார். அந்த அசரீதி வாக்கு கேட்ட பிறகு நான் உங்களுக்கு தியாகராஜனின் மகிமையை உரைக்கலானேன் அப்படின்னு கதை சொல்லி முடிக்கிறார். இப்ப யாரு சொல்லி சொல்றாரு? தியாகராஜ பெருமான் சொல்ல சொன்னதுனால இவர் என்ன செய்யறாரு? அந்த நான் முற்பிறவில கிளியா இருந்தேன், அப்புறம் மயிலா மாறினேன், அதுக்கப்புறம் அந்த ரிஷிகளுக்கு தொகையெல்லாம் விரித்ததுனால எனக்கு ஒரு மனித ஜென்மம் கிடைத்தது, அது பிராமண இதுல போய் கிடைத்தது. பிராமண உயர்ந்த குலத்துல பிறக்கிறதுனா ரொம்ப உத்தம புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உயர்ந்த குலத்துல பிறக்க முடியும். இல்லைன்னா தாழ்ந்த குலத்துலதான் வந்து பிறக்க முடியும். அதுவும் உயர்ந்த குலம் வந்து என்ன குலம்? அந்தணர் குலம் உயர்ந்த குலம். அந்தனதம் அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் இளவா நாளைனாரு. அப்ப சுவாமி எதுக்காக அப்படி சொல்றாரு? அரியானை அந்தனர்தம் சிந்தையானை, அந்தனருடைய சிந்தையில சிவபெருமான் எப்பயும் நீங்காமல் இருப்பார். அதனால அந்தனர்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? திட்டிடக்கூடாது. ஐயர் என்னங்க உள்ள இப்படி பூசை பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்குலாம் அதிகாரம் கிடையாது. அவங்க உள்ளத்துல எப்பயுமே சிவபெருமான் நீங்காமல் இருப்பார். அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலைன்னு பாட்டுல பாடுறாரு. அப்ப சொன்ன இவ்வாறு ருத்ர சாவக மகரிஷி உரைக்க கேட்ட அந்த சேவனராகிய அந்த சித்தியர்கள் எல்லாம் முதலில் யோகிகளும் முனிவர்களும் தியாகராஜ பெருமானுடைய அற்புத கருணையை புகழ்ந்ததுடன் நற்காரியங்களை விடாமல் செய்து வந்ததால் உண்டான பலனின் பெருமையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். எல்லாமே நல்ல காரியம் செஞ்சதுனால ஒவ்வொரு பிறவியும் உயர்ந்த பிறவியாக வந்தது என்று அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். அந்த சிஷியர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள் என்று இந்த கதை முடியுது. சரிதானா? இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்க. ஏது புத்தியா எனக்கு நீ யாரை நைத்திடுவேனவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயின்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர்
கண்கள் காண பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே வருத்திடி பானகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலோட விட்டில் யாரெடுப்பதனா வருத்தல பார்வெடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஓத முற்றெழுபால் கொதித்தது போல எட்டிகை நீசமுட்டரையோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓத மொய்ச்சடையாட உற்றவர் மான்மலக்கரமாட பொற்கள ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புனமீதிருக்குமை வாழ்விழிக்குற மாதினை திரு மார்பனை தமயூர அற்புத கந்தவேலே மார்பன் வெற்றிகள் பூமுடி குழல் ஆழ்விய புற நீடுமைத்தவர் வாழ்திருத்தனி மாமலை பதி தம்பிரானே. கைலாயபுரம் வரையும் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாயும் வேகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவூர் தெரிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபில் ஈடோடி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதம் துரசை ஆதனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலர்த்தால் சென்னியில் ஒன்று போற்றுதுமே வான்மிகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரங்கம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம் ஐயாரா ஆரூரா தியாகேசா அதே